எல்லாருக்கும் வணக்கம். ஆம், ரொம்ப நன்றி இந்த கலந்துரையாடல்ல எல்லாருமே வந்து கலந்துகிட்டதுக்கு. ஐயா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கிடைச்ச வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க வந்து இந்த டைம் வந்து ஒத்துக்கிட்டது வந்து இட்ஸ் பிக் பிளெஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவங்க யூஸ்வலி மதுரையில இருப்பாங்க. ஆனா இந்த தடவை வந்து சென்னைக்கு வந்திருக்கிறதுனால அவங்களால இந்த ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்து இது பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்க சன் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு. 3 நாளைக்கு அவங்க வந்து நம்மளோட இருக்க போறாங்க. ஸோ அதனால இட்ஸ் a கிரேட் blessing. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஐயா ஃபார் மேக்கிங் டைம் நம்மளோட வந்து பேசுறதுக்காக. அட்லைட்ல வந்து இந்த திருவாசம் குரூப் வந்து ஒரு 5 இயர்ஸா நம்ம we have been doing and the great efforts of சுப்பிரமணியம் அண்ணன் and அமுதா ஆண்டி who started this 5 years ago. நாங்களும் இங்க வந்து ஒரு 15 முற்றோதல் செஞ்சிருக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இங்க ஒரு நல்ல ஒரு திருவாசகம் கம்யூனிட்டியே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஏற்பாடுல தான் இந்த 3 நாளுமே வந்து நம்ம பண்ண போறோம். ஐயா வந்து இந்த பேச போறாங்க. அது போக நமக்காக மெல்பர்ன்ல இருந்து உங்க கருப்பு வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்து ஐயாவை போய் நேரடியா பார்த்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன்ட்ரடியூசிங் ஐயா. இந்த தடவை வந்து அட்லைட்ல வந்து சைவ சமயத்தை வளர்க்கறதுக்காக எங்களுடைய கணேஷ் டெம்பிள்ல இருந்து வந்து இருக்கிற எங்களுடைய ஆஸ்தான குருக்கள் திரு குகன் ஐயா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயா மேல ஒரு பெரிய ஈடுபாடு உடையவங்க. அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் ஐயா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள வந்து இன்னைய தலைப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி குகன் ஐயா ப்ளீஸ் ஸ்டார்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையே, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும், ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையே, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் சுடர் ஒன்றலின் வேரறியாமை விளம்புகின்றேனே நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண்மாள் திருத்தங்கச்சியே. சுப்பிரமணிய சிவத்விஜம் மம குரும் ஸ்வஸ்தி பஜே சாகரம். சபைக்கு அடியனுடைய வணக்கங்கள். எல்லாமல்ல ஆனந்தவல்லி அம்பிகை உடனமர் கைலாசநாத சுவாமியின் பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் எங்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அடிலைட் சித்தி விநாயக சுவாமியின் பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் நம்முடைய அடிலைட் திருவாசக சங்கம் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பினாலும் இன்றைய தினம் நடைபெற உள்ள, இன்று தொடங்கி 3 தினம் நடைபெற உள்ள இந்த நம்முடைய ஐயா அவர்களுடைய சொற்பொழிவானது நல்ல முறையில் நடைபெறவும், எல்லாம் வல்ல நம்முடைய அடிலைட் சித்தி விநாயகருடைய துணை நமக்கு கூடவே வர முதற்கண் பிரார்த்தித்து, அரியானை அந்தனர்தம் சிந்தையானை என்று தேவாரங்களில் சொல்ல உள்ளது. ஐயாவை வரவேற்கிற அளவுக்கு அடியனுக்கு வயசு இருக்கா அப்படின்னு தெரியல. சிறு வயதிலிருந்து ஐயாவை நான் நிறைய பார்த்திருப்பேன். ஐயாக்கு என்னைய நினைவிருக்குமான்னு தெரியல. நிறைய முறை ஐயாக்களை சந்திச்சிருக்கோம். அடியனுடைய வாத்தியார் நாற்றசங்கோட்டை சுப்பிரமணிய சிவாச்சாரியாரோட நிறைய முறை ஐயாவை சந்திச்சு நிறைய பேசியிருக்கோம். அதே மாதிரி நிறைய ஐயாவினுடைய இந்த பேச்சுகளை வந்து நாங்க யூடியூப்லயோ நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஐயா வந்து நமக்கு இந்த திருவாசகங்களை நமக்கு சொல்றதுனால நம்ம ஐயா சொன்ன வார்த்தைகளை நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம். அதற்காக நிறைய வேலைப்பளு இருந்தாலும் எங்களுக்கு இந்த அறிவுரைகளை கூற வந்துள்ள, பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல வந்து பெரியோர்களோட பேரை சொல்ற பழக்கம் நமக்கு இல்லை. இன்றைய காலம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் பெரியவர்களுடைய பெயர்களை சொல்ற அளவுக்கு நமக்கு பழக்கம் இல்லை. அதனால நம்முடைய இந்த 3 நாள் நன்னாளினுடைய 3 நாள் பேச்சினுடைய நாயகராக விளங்கக்கூடிய சோசோமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று, நீங்கள் எங்களுக்கு
திருவாசகம் மற்றும் இந்த லௌகிகத்திற்கு ஏற்பட வேண்ட உள்ள எல்லா விதமான விஷயங்களையும் எங்களுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொண்டு, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். ஐயா அடிலேடு வருவதற்கு முன்னாடி ஐயாவினுடைய குரலானது வர உள்ளது. நாங்கள் அனைவரும் மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் ஒரு நாள் அடிலேடு வந்து நேராக எங்களுக்கு இந்த உபதேசங்களை செய்ய வேண்டும் என்று நான் அடிலேடு சித்தி விநாயகரை பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் 3 நாட்களும் கேட்டு நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீங்காத செல்வங்கள் பெற அடிலேடு சித்தி விநாயக பெருமானை பிரார்த்திக்கிறேன். இந்த 3 நாள் விழாவிற்கு, முதல் நாள் விழாவிற்கு ஐயா அவர்களை வருக 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 என மனமொழி மெய்களாலே கைகூப்பி வணங்கிக் கொள்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. நன்றி. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. தேங்க்யூ ஐயா. தொடங்கலாமா? சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக உரமிசையே முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் விந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட வரையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அடிலைடு வாழ் திருவாசகச் சான்றோர் பெருமக்களே, இதை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய மற்ற சான்றோர்களே, தாய்மார்களே, எனக்கு ஒரு வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய பெரியவர் ஐயா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட பொருள் இக்கால வாழ்க்கைக்கும் பயன்படும் சைவ சமயம். முதல்ல சைவம்னா என்ன? வாரியார் சுவாமிகள் அற்புதமாக சொல்லுவார். திலத்தோடு சம்பந்தப்பட்டது தைலம், சிவத்தோடு சம்பந்தப்பட்டது சைவம். திலம்னா எள்ளு, எள்ளிலிருந்து எடுக்கிறது எண்ணெய். திலத்தோடு சம்பந்தப்பட்டது தைலம். அது மாதிரி சிவத்தோடு சம்பந்தப்பட்டது சைவம் என்று வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுப்பார். இந்த சைவத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நீ கடவுளை கும்பிடுவது முக்கியம், அடியார்களுக்கு தொண்டாற்றுவது அதைவிட முக்கியம். அதுதான் இந்த சைவத்துக்கு சிறப்பு. அடியார்களை கும்பிட்டுட்டு தான் ஆண்டவங்கிட்டே போகணும். திருவாரூரில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை பார்த்து மரியாதையா ஒதுங்கி போனார். ஆனா ஒரு அடியார் அங்க இருந்தவர் மிக பெரியவர், நல்ல சத்தம் போட்டு பேசக்கூடியவர், விரல் மெண்டர்னு பேரு. அவரு பார்க்கிறார், யார் அது? அடியார்களை கும்பிடாமல் ஆண்டவங்கிட்ட போறானே, அந்த ஆள் யார்? பக்கத்திலே இருந்தவர் சொல்கிறார், அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படியா? அடியார்களை கும்பிடாமல் போனான், இவன் நமக்கு புறகு. புறகுன்னா தெரியுமா? ஒதுக்கி வச்சாச்சுன்னு அர்த்தம். இந்த ஆளை ஒதுக்கி வை, அடியார் கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வை. அவரு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியாது, சிவபெருமானே இவரை பார்த்து என்னுடைய தோழன்னு சொல்லி இருக்கார், இவர் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, தம்பிரான் தோழர். அப்படியா? சிவபெருமான் சொன்னாரா? இந்த ஆளை தோழன்னு சிவபெருமான் சொன்னாரா? அப்படியானால் சிவபெருமானையும் ஒதுக்கு, அவரும் புறகு.
அவ்வளவுதான். சிவபெருமான் இங்கு பார்க்கிறார். சுந்தரமூர்த்தி வந்த உடனே, ஏன்பா கொஞ்சம் ஒரு பாட்டாவது பாடிட்டு வரப்படாதா? அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? இப்ப பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்க. நான் எப்படி அடியார்கள் இல்லாமல் இருப்பேன்? என்னால முடியாது. கடவுளால் முடியாத காரியம் உண்டா? உண்டு. அது என்னையுமா? அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஆண்டவனால் முடியாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. மனசை விட்டு கடவுள் ஒரு காலம் போக மாட்டார். நம்ம போக நினைச்சாலும் அவர் போக மாட்டார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் எப்படி அடியார்களை பிரிந்திருப்பேன்? சுந்தரா, அடியார்களை பாடு. நான் எப்படி பாடுறது? வந்தேன், ஒன்னும் புரியல, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? என்னமாவது அடியெடுத்து கொடுங்கோ. சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார். எப்படி அடியெடுத்து கொடுத்தார் தெரியுமா? தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். தில்லையிலே இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவர்களுடைய அடியார்களுக்கும் நான் அடியேன் அப்படின்னு சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்தாராம். ஆரம்பத்துல சுந்தரருக்கு பித்தான்னு ஒரு வார்த்தை தான் அடியெடுத்து கொடுத்தார். இப்போ தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். தன்னை பாட வேண்டும் என்ற பொழுது ஒரு வார்த்தையை அடியெடுத்து கொடுத்த பெருமான் அடியார்களை பாட வேண்டும் என்ற பொழுது ஒரு வரியையே தருகிறார். அப்போ பித்தான்னு அடியெடுத்து கொடுத்தார். இவர் பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா என்று பாடினார். இப்போ ஒரு வரியே கிடைச்சது. தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அவ்வளவுதான். வண்டி புறப்பட்டு விட்டது. திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். அப்பா, அந்த விரல் மண்டடை பாடு, கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்கிறார் சிவபெருமான். பாட்டு வேகமாக வந்தது. வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா, இனிமே யார வேணாலும் பாடு. அல்லிமென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 அடியார்களை பட்டியல் போட்டார். இல்லைன்னா கிடைச்சிருக்காது. சைவத்துக்கு கிடைத்த பெரிய நன்கொடை திருத்தொண்ட தொகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 அடியார்களை பட்டியல் போட்டார். பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரரையும் சேர்த்தார். அவங்க அப்பா சடையனாரையும் சேர்த்தார். தாயார் இசைஞானியாரையும் சேர்த்தார். 63 அடியார்கள் என்று 63 அடியார்களை வச்சு திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடினார். அதுக்கு பின்னால் ஏறத்தாழ 12ஆம் நூற்றாண்டில் வந்த சேக்கிழார் 63 வைத்து 9 தொகையடியார்களையும் வைத்து பெரிய புராணத்தை எழுதினார். பெரிய புராணத்தை படித்தால் சைவம் இக்காலத்துக்கும் பொருந்தும், எக்காலத்துக்கும் பொருந்தும். வாழ்க்கையிலே சிக்கலா? சைவ நெறியை கடைப்பிடித்தால் சிக்கல் ஓடிப்போய்விடும் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். நமக்கு முக்கியமான நூல் எது? வரலாற்று சான்று எது? கல்வெட்டுக்களிலே இருந்து தயார்படுத்திய நம்முடைய பெரிய புராணம். ஆண்டவன் புராணத்துக்கு அவன் பேரை வச்சுத்தான் புராணம். காஞ்சி புராணம், காலத்தி புராணம், அப்படித்தான் பேரு. அடியார்கள் புராணத்துக்கு மட்டும் பெரிய புராணம். ஏன் தெரியுமா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன். நான் தலைப்புக்குள்ள போறேன். தலைப்பு என்ன தெரியுமா? சைவம் இன்னைக்கும் பொருந்துமா, இல்ல மூட்டை கட்டி வச்சுட்டு நிம்மதியா இருக்கலாமா? தீபாராதனை மட்டும் பார்த்தா போதுமா? உங்க சைவம் இன்றைய பிரச்சனைகளுக்கு விடை தருமா? இது முக்கியமான கேள்வி. அதைத்தான் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நான் சுட்டி காட்டப் போகிறேன். தொட்டு காட்டவோ உணர்த்தவோ எனக்கு ஆற்றல் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு பெரிய கடல். சைவ சமயம் சமயம் அதில் சார் சிவமாம் தெய்வம் பிறை சூடும் தெய்வம் என்று கொண்டாடக்கூடிய பெருமக்கள் இந்த சைவ நெறியில் வாழ்ந்தால்
வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கலாம். இத 2 விதமா நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு, நம்ம சைவத்திலே உள்ள திருமுறைகள். சைவத்திலே திருமுறைகள் 12 திருமுறை. திருமுறை ஆசிரிய பெருமக்கள் 27 பேர். உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள ராசி 12 ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனா, 12 ராசி. நமக்கு நட்சத்திரம் 27. ராசி 12, நட்சத்திரம் 27. இதுக்குள்ளதான் நம்ம பிறந்தது, நம்ம வாழ்க்கை, நம்ம ஜோசியன், ஜாதகம் எல்லாம். அது மாதிரி 12 திருமுறை, 27 ஆசிரிய பெருமக்கள். இந்த திருமுறைகளில் நம்ம தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, இந்த தலைப்பை 2 விதமாக அணுகலாம். ஒன்று, திருமுறைகளை ஓதுவதால் வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும். 2, திருமுறைகள் காட்டக்கூடிய வழியில் சென்றால் வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும். அப்படி 2ஆ பிரிச்சுக்கிறேன். முதல்ல, திருமுறை ஓதினால் என்ன சார் கிடைக்கும்? நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிப்போச்சு, என்ன கிடைக்கும்? கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? சுண்டலாவது கிடைக்குமா அப்படின்னு ஆயிப்போச்சு இந்த வாழ்க்கை. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார் அப்பர் சுவாமி. இப்ப நம்ம என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டோம். திருமுறைகளை படித்தால் என்ன கிடைக்கும்? 2 செய்திகள் சொல்கிறேன். ஒரு செய்தி சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இன்னொரு செய்தி அண்மை காலத்தில் ஒரு 150 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. திருமுறை படிச்சா இதெல்லாம் கிடைக்குமா சார்? சத்தியமா கிடைக்கும். முதலாவது செய்தி, திருப்பெண்ணாகடம்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டில. அப்பர் சுவாமிகள் கண்ணீர் விட்டு பாடிய திருத்தலம். இடவக்குறி சூலக்குறி இரண்டையும் என் மேல் பொறி என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் கேட்ட திருத்தலம் திருப்பெண்ணாகடம். திருப்பெண்ணாகடத்திலே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாலே அச்சுத களப்பாளர் அப்படின்னு ஒருத்தர், குழந்தை இல்லை, ரொம்ப நாள் தவம் செய்தார். தண்ணிக்கு போகையிலே தடமறிக்க பிள்ளை இல்லை. மங்களம் என்ப மனை மாற்று மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. குழந்தை இல்லை. அவருடைய ஆசிரியர் சகல ஆகம பண்டிதர் வந்தார். குழந்தைதானே, தேவாரத்தை எடுத்துக்கிட்டு வா. தேவாரம் கிடைச்சது 8000 சொச்சம் பாட்டு. திருஞான சம்பந்தர் பாட்டு மொத்தம் 16,000, கிடைச்சது 4,000 சொச்சம். திருநாவுக்கரசர் பாட்டு மொத்தம் 49,000, கிடைச்சது 3,000 சொச்சம். சுந்தரமூர்த்தி பாட்டு 38,000, கிடைச்சது 1020. ஆக ஒரு 8%, கிட்டத்தட்ட 8,000 சொச்சம் பாட்டு. மூவர் தேவாரம் பெரிய புத்தகம் கொண்டு வந்தாங்க. சகலாகம பண்டிதர் என்ன பண்ணனார்? கடவுளை கும்பிட்டார். கடவுளே, அச்சுத களப்பாளருக்கு குழந்தை வேண்டும். குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். குழந்தை வேணும்னா கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. கும்பிட்டார். ஒரு பக்கத்துல கயிறு சாத்தினார். எந்த பக்கம்னு தெரியாது. கண்ணை மூடினார், கயிறு சாத்தினார், எடுத்து பார்த்தார். திருவெண்காட்டு திருப்பதிகம். என்ன பாட்டு வருது தெரியுமா? பேயடையார் பேய்வெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. குழந்தை பிறக்கும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்படி வருது பாருங்க. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. யாதொன்றும் ஐயுற வேண்டாம் வேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த பாட்டு வந்தது. வந்த உடனே பார்த்தார், திருவெண்காட்டுக்கு செல்லுங்கள், வழிபாடு செய்யுங்கள். திருவெண்காட்டுக்கு போனார்கள், வழிபட்டார்கள். அற்புதமான ஆண் குழந்தை, மெய்கண்டார்னு பேர். சைவ சந்தானாச்சாரியார்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் மெய்கண்டார். சிவஞான போதத்தை எழுதியவர் மெய்கண்டார். திருஞான சம்பந்தர் மாதிரி 3 ஆண்டில் ஞானம் பெற்றவர்
மெய் கண்டார். குழந்தை பிறந்தது. திருமுறையை படிச்சா குழந்தை பிறக்கும். இது 500 வருஷத்துக்கு முன்னால. இப்போ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால செட்டி நாட்டுல ஓனா சிறுவயல்னு ஒரு ஊர், உய்யக்கொண்டான் சிறுவயல். அங்கே பழனியப்ப செட்டியார்னு ஒருத்தர், அவருடைய மனைவி தெய்வானை ஆட்சி. அந்த ஊர்ல எல்லாரும் கொஞ்சம் நிறம் மட்டாத்தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட என் நிறம்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த ஊர்ல இந்த தெய்வானை ஆட்சி பொன்னரமா பிறந்தது. பொன்னரமா பிறந்த உடனே எல்லாரும் இந்த ஆட்சிக்கு பேர் என்ன வச்சாங்க தெரியுமா? வெள்ளை தெய்வானை ஆட்சி. பளிச்சுன்னு இருக்கும் ஆட்சி. கல்யாணம் பண்ணாங்க. பழனியப்ப செட்டியார் தெய்வானை ஆட்சி. குழந்தை இல்லை. 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் பிள்ளை இல்லை. மாமியார்காரி சொல்றா, இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணிடுறேன் என் மகனுக்கு. அந்த காலத்துல அப்படித்தான். தப்பு யார்கிட்ட இருந்தாலும் அது பொண்ணு தலையில தான் விடியும் கடைசியில. இப்ப என்ன செய்யறது? அவங்க அப்பா வந்தார், பொண்ணோட அப்பா. கவலைப்படாதே, மாணிக்க வாசகர் இருக்கார், திருவாசகம் இருக்கிறது, எல்லாம் தருங்கான், எல்லாம் கிடைக்கும். திருவாசக புத்தகத்தை எடுத்துக்கோ, என் கூட புறப்படு. அப்பாவும் பொண்ணும் திருப்பெருந்துறைக்கு சென்றார்கள். பெருந்துறைன்னு சொன்னாலே பிறவி போயிடுமா. மாணிக்க வாசக சாமி சொல்கிறார், பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பிறவியே போகுமா? இப்ப என்ன வேணும்? ஒரு பிள்ளை வேணும்னு கேட்க போறாங்க. திருப்பெருந்துறையில் வழிபாடு செய்கிறார்கள். திருவாசகம் மொத்தம் திருவாசகம் 51 தலைப்பு, 658 பாட்டு. இவங்க படிச்சது எந்த பதிகம் தெரியுமா? 21ஆம் தலைப்பு. அதுக்கு பேரு கோயில் மூத்த திருப்பதிகம். இந்த பொண்ணு தெய்வானை ஆட்சி கண்ணீர் மல்க மாணிக்க வாசகருக்கு முன்னாலே உட்கார்ந்து படிக்கிறாள். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இதான் முதல் பாட்டு. மொத்தம் 10 பாட்டு. 10ஆம் பாட்டு என்ன தெரியுமா? நல்காது ஒடியான் நமக்கு. கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். இந்த நம்பிக்கை தாங்க சைவத்தை காப்பாத்தது. வாழ்க்கையில நம்பிக்கை வேணுமா இல்லையா? நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், பாரதியார் சொல்லுவார். நம்பணும், முதல்ல கடவுளை நம்பணும், அவர் அருள் பண்ணுவார்னு நம்பணும். நல்காது ஒடியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் தராமல் இருக்க மாட்டார். அதான் அந்த கடைசி பாட்டு. நல்காது ஒளியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகீர் பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. திருவாசகம் இங்க எல்லாம் படிக்கிறாங்க. 40 நாள் 45 நாள் ஒரு மண்டலம். ராத்திரி தூங்குற போது அந்த செட்டியாருடைய கனவுலே சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். கடவுள் காட்சி அளிக்கணும்னா நமக்கு அந்த பக்குவம் வேணும். நம்ம கொஞ்சம் நினைச்சா கடவுள் நமக்கு காட்சி தருவார். பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஈதோர் வள்ளலார் கேட்கிறார். முருகா, எனக்கு கனவிலையாவது காட்சி தரக்கூடாதா? ஒருவேளை நாம் பார்த்தா, உன்னுடைய அழகான திருமேனியை நான் பார்த்தால் என் கண்ணு பட்டுரும்னு காட்டாம இருக்கிறியா? பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ, திருஷ்டி கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஈதோ. அது மாதிரி திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் கனவில் காட்சி அளிக்கிறார். செட்டியாருக்கு ஒன்னும் புரியல. சிவா 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 சிவா. தலைமாட்டுல 6 தண்டை வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. முழிச்சு பார்க்கிறார். தலைமாட்டுல 6 வெள்ளி தண்டை. நான் சொல்றது புராணம் அல்ல, நான் சொல்வது கற்பனை அல்ல, சத்தியம்.
நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இது நடந்தது அவ்வளவு உண்மை. 6 தண்டை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. 6 ஆண் குழந்தை பிறந்தது வரிசைக்கு. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு 6 ஆண் குழந்தை. நான் ஒரு முறை சென்னையில இந்த செய்திய ஒரு கூட்டத்துல சொன்னேன். அங்க இருந்த ஒரு அம்மா எந்திரிச்சாங்க. ஐயான்னாங்க. என்னமோ கேட்க போறாங்களே தெரியலையே அப்படின்னு பார்த்தேன். ஐயா என்ன? அந்த 6 பேர்ல ஒருத்தர் எங்க தாத்தான்னு சொன்னாங்க. நடந்த நிகழ்ச்சி. 6 ஆண் குழந்தை குடும்பத்துல என்ன படிக்கணும்? 21ஆம் தலைப்பு திருமுறை கோயில் மூத்த திருப்பதிகம். இன்னொரு நிகழ்ச்சி இப்ப அண்மையில ஒரு 25 வருஷத்துக்குள்ள குழந்தை இல்லைன்னு ஒரு பெரியவர் இன்னொருவரை அழைத்து கொண்டு காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரிடத்திலே அழைத்து கொண்டு போனார். சுவாமி தரையில உட்கார்ந்திருந்தார். சாணி போட்டு மெழுகின தரையில் காலை மடக்கி பிரம்மமாக உட்கார்ந்திருந்தார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவங்க போன உடனே ஒரு பார்வை பார்த்தார். பக்கத்துல போனாங்க. இந்த பழத்தட்டை வச்சுட்டு கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன வேணுங்கிற மாதிரி திரும்ப ஒரு தரம் பார்த்தார். குழந்தை வேணும் இவருக்கு. பக்கத்துல ஒரு புஸ்தகம் எடுத்தார். அடையாளம் வச்சார். 2 பேரையும் படிக்க சொல்லுங்கள். 2 பேரையும்னா இந்த வந்திருக்க 2 பேர் இல்ல, கணவனையும் மனைவியையும். 2 பேரும் படித்தார்கள். பரமாச்சாரியார் எடுத்து கொடுத்த பக்கத்தை. அதுல 10 பாட்டு படிச்சது. 3 ஆண் குழந்தை பிறந்தது. வரிசைக்கு குழந்தை. கேட்டது 1, கிடைச்சது 3. பரமாச்சாரியார் எடுத்து கொடுத்தது திருவாசகம் 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். இப்ப சொல்லுங்க, திருமுறை படிச்சா நமக்கு வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா? சத்தியமா கிடைக்கும். கொஞ்சம் நம்பணும். கல்யாணம் ஆகணுமா? திருவாசகத்திலே 17ஆம் தலைப்பு அன்னை 10 படியுங்கள், நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், கொஞ்சம் பணங்காசு இல்ல வேணும். அதிலே திருவாசகத்திலே 40வது தலைப்பு படியுங்கள். என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும். பொற்கிளி. பொற்கிளி, கிளின்னா முடிச்சு. பொற்கிளின்னா தங்க கட்டிகள் அடங்கிய முடிச்சு. அந்த பாடல் குலாப்பத்து படிக்க சொல்லுங்கள். பொற்கிளியீடு நேர்பட்டு அப்படின்னு அந்த வரியே வரும். சார் அந்த பணத்தை வச்சு நல்ல காரியம் பண்ணணும், திருப்பணி பண்ணணும். வாழ்க்கைக்கு நோக்கமே 2 கையினாலையும் நல்ல சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை நல்ல விதமா திருப்பணி பண்ணணும். அடிலைடுவார் பெருமக்கள் திருவாசகம் முற்றோதல் செய்கிறார்கள். உலகெங்கிலும் தேவார திருவாசகங்களை பரப்புகிறார்கள். ஆலய பணிகள் செய்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இதெல்லாம் செய்யணும். அப்படியா சார்? திருவாசகத்தில் என்ன படிக்கணும்? அதே 41ஆம் தலைப்பு திருப்பணிகள் செய்வேனுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கு கடவுளே வேணும். வருவாரா? சத்தியமா வருவார். என்ன படிக்கணும்? சிவபுராணம் படியுங்கள். கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானேன், நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனேன், தில்லையுட் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானேன், அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து கண்ணீர் கொட்ட பாட வேண்டும். திருவாசகம் பாடுற பொழுது கடவுள் நமக்கு முன்னால நிற்கிறார். நம்ம அவர் கூட பேசுறோம். மனுஷனோடு பேசுறதை விட கடவுளோடு பேசுவது இனிமையானது. ஒரு புண்ணியவான் எனக்கு வேண்டியவர் சுவாமி மலைக்கு போனார். முருகனை பார்த்தார். முருகா, இன்னும் உங்க அப்பா கூடவே பேசிக்கிட்டு இருக்கிற. அப்பாவுக்கு ஞானம் சொன்ன திருத்தலம் சுவாமி மலை. என்ன உங்க அப்பா கூடவே பேசிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் எங்கூட பேசக்கூடாதா கேட்கிறார். ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே, எங்கூட பேசு. முருகன் பேசுவானா மாட்டானா? நல்லா பேசுவான். இதுவரைக்கு நான் சொன்னது திருமுறைகளை படித்தால்
வாழ்வில் எல்லா இன்பங்களும் கிடைக்கும். இது ஒரு பகுதி. இப்ப இரண்டாவது பகுதி. திருமுறைகள் காட்டும் வழியில் நடந்தால் இன்றைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம், எதிர்க்கலாம், வெல்லலாம். பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், நிம்மதி உண்டாகும். அதுக்கு ஒரு 4 எடுத்துக்காட்டு மட்டும் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன். சைவத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா? கோயிலுக்கு போய் சுவாமியை கும்பிடுவதை விட ஒரு பெண்ணின் அழுத கண்ணீரை மாற்றுவது சிறப்பு. அதான் முக்கியம். அருட்பெருஞ்சோதியை அடைய வேண்டுமானால் தனிப்பெரும் கருணை இருக்க வேண்டும். யாரிடத்திலே கருணை இருக்கிறதோ, யாரிடத்திலே இரக்கம் இருக்கிறதோ, யாரிடத்திலே அன்பு இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் இருப்பார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இன்னைக்கு நம்மளை அறிமுகப்படுத்திய அந்த பெரியவர் அற்புதமா திருமந்திரம் சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. கடைசி வரை என்ன தெரியுமா? வேறறியாமை விளம்புகின்றேனேன். மகிழ்ச்சியா இருந்தது. திருமூலர் ஆஸ்திரேலியாவில் குடிகொண்டு விட்டார். அடிலைடில் வாழ் இருக்கக்கூடிய பெருமக்கள் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் படிக்கிறார்கள் என்றால் இந்த நாடு, உலகம் நன்றாயிருக்கும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தலாம் போல் இருக்கிறது. இப்போ அடுத்த தலைப்பு 1. கடவுள் கருணை உள்ளவர்களை காப்பாற்றுகிறார். நம்ம சைவ என்ன சொல்லுது தெரியுமா? உனக்காக பிரார்த்திப்பதை விட அடுத்தவர்களுக்காக பிரார்த்திப்பது அவசியம். நம்ம அழுதோம்னா முகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது அழும் பொழுது கண்ணாடியில பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். கன்றாவியா சார், சும்மாவே அது கன்றாவியாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அழுகிற பொழுது முகம் ரொம்ப கன்றாவியா இருக்கும். ஆனா ஞான சம்பந்தர் அழுதாராம், முகம் மலர்ந்து இருந்துதான். அது எப்படி சார் அடும் பொழுது முகம் மலர்? நான் சொல்லல, சேக்கிழார் சொல்லுகிறார். வேத நெறி தடைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத. அது எப்படிங்க வாய் மலரும்? அழப்போனா கண்ணீர்ல வரும், முகம் கூம்பிருமே, சுருங்கிருமே. அழுதாராம். எப்படி இருந்தது? வேத நெறி தடைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தடுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சேக்கிடார் வாக்கு. அது எப்படி முகம் மலரும்? எனக்குன்னு அழுதா முகம் கூம்பும். உலகம் வாழ வேண்டும் என்று அழுதால் முகம் மலரும். பணம் கொடுங்கோ எனக்குன்னு கேட்டா அது கேவலம். ஒரு திருப்பணிக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா அது பெருமையில். எனக்கில்ல, அது சிவன் படிக்கு. இப்ப கதைக்கு வாரேன். நான் 4-5 நிகழ்ச்சிகள் தான் சொல்ல போறேன். திருமருகல்னு ஒரு ஊர். நம்ம திருவாரூர்ல இருந்து கொஞ்ச தூரம் இந்த சிக்கல் நாகப்பட்டினம் போற வழியில திருமருகல். திருமருகல்ல வாழை மரம் தான் அங்கே கடவுளுக்குரிய தலவிருட்சம். திருமருகல்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் வைப்பூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தாமன் அப்படின்னு ஒரு வணிகன். இதெல்லாம் நடந்த செய்தி. எப்படி சார் சொல்றீங்க? கல்வெட்டு இருக்கு, சும்மா இல்ல. சேக்கிழார் எப்படி எழுதினார்? இத்தனை பேர் வரலாற்றை அந்த முதலமைச்சர் எப்படி எழுதினார்? எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டு ஒரு வழி, பாட்டுக்கள் இன்னொரு பக்கம், பலர் எழுதிய பல கட்டுரைகள் ஒரு பக்கம், எல்லாம் சேர்த்துத்தான் அந்த 63 வரலாறு தயாரிக்கப்படுகிறது. வைப்பூர் வணிகர் தாமன், அவருக்கு அந்த காலத்திலே 7 பெண் குழந்தை. பெண் குழந்தை 7 பிறந்தா அது வரமா சாபமா? ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவரு சொன்னார், ஐயோ அது சாபம். ஏன்னு கேட்டேன். அவர் இந்த செட்டி நாட்டுக்காரரா இருப்பார்.
ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு நிறைய கொடுக்கணும். மாமியாருக்கு கொடுக்கணும், அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும், பொண்ணுக்கு கொடுக்கணும், அப்புறம் வந்தவங்களுக்கு அருமையான விருந்து வைக்கணும். அவங்க போற போது அவங்க வாடி வாடின்னு வாழ்த்துவாங்க. நம்ம ஆளுக்கு ஒரு வாளியை கொடுத்து அவங்கள அனுப்பணும். எல்லாம் சேர்த்தா கடைசியில ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா இன்னைக்கு ஒரு 40-50 லட்சம் செலவாயிரும். இன்னைக்கு இந்த காலத்துல 7 பொண்ணு இருந்தா அவ்வளவுதான். எனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு 4 பொண்ணு, வசதியான குடும்பம். 5ஆவதா ஒரு பையன், அப்பா இறந்து போயிட்டார். பையன் அக்காக்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணனான், முடிஞ்சுது. இவன் கல்யாணம். அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏண்டா உங்க அப்பா இவ்வளவு பணம் வச்சிருந்தாரு, இந்த 4 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டியே, இப்ப என்னடா மிச்சம்னு கேட்டேன். பையன் சொன்னான், எங்க அப்பா இனிஷியல் தான் மிச்சம், மத்த பணம் பூரா கொடுத்தாச்சு. இந்த காலமா இருந்தா 7 பொண்ணு சாபம் அந்த குடும்பத்துல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றது அந்த குடும்பங்கள் சில குடும்பங்களுக்குத்தான். ஏன் தெரியுமா? பெண்கள் இன்றைக்கு மிகச் சிறப்பாக படித்து சம்பாதித்து குடும்பங்களை நிர்வகிக்க தொடங்கி விட்டார்கள். பாராட்டுக்குரிய செய்தி. பாரதியார் இருந்தா இன்னைக்கு சந்தோஷப்பட்டு இருப்பார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. பாரதியார் இருந்தா பெண்களுடைய முன்னேற்றத்தை இன்னைக்கு நினைச்சு அப்படியே மகிழ்ச்சிகளை பூரிச்சு போயிருப்பார். அது ஒரு பக்கம். இது அந்த காலம். அந்த காலத்துல நம்ம தாமனுக்கு 7 பெண் குழந்தை. அந்த காலம் எப்படி தெரியுமா? டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி. பெண்கள் குறைவு, ஆண்கள் அதிகம். அப்ப என்ன ஆகும்? சப்ளை குறைஞ்சு வச்சு பெண்களுக்கு. அதனால பெண்களுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஒருத்த மாப்பிள்ளை வந்தான்னா, இந்த பொண்ணு ரமா, இவளுக்கு நான் 10 லட்சம் பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடுத்த மாப்பிள்ளை வந்தான்னா, இவ பேரு உமா, இவளுக்கு நான் 15 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடுத்த பொண்ணு பிரேமா, இவளுக்கு நான் 20 லட்சம் கொடுக்கிறேன். இந்த காலத்துல அவருக்கு 7 பொண்ணு. வேற 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 எதுவுமே வேண்டாம், நிம்மதியா உட்கார்ந்து இருக்கலாம், வீட்டுக்கு வசதி. வேணும்னா இன்னொரு பொண்ணை பெத்துக்கலாம். இது அந்த காலம். அப்படி காலத்துல தாமனுக்கு 7 பெண் குழந்தை, மகிழ்ச்சியா இருக்கார். இவருடைய சகோதரிக்கு அநியாயமா ஒரு ஆண் குழந்தை, அவ தவிக்கிறான், கணவனும் இல்லை, இறந்து போயிட்டான். இந்த பையனுக்கு பொண்ணு நான் எங்க போய் தேடுவேன்? பணம் கொடுக்க எங்க போவேன்? என்னால முடியாது, வசதி இல்லை. சகோதரங்கிட்ட வந்தா, அண்ணா உனக்கு 7 பொண்ணு, ஒரு பொண்ணை என் பையனுக்கு கொடு. இந்த குடும்பத்துல அந்த பொண்ணு வந்து விளக்கேத்தி வைக்கட்டும். அது என்னமோ தெரியல, மருமக வந்தாத்தான் விளக்கேத்துவா போல இருக்கு. இந்த குடும்பத்துல விளக்கேத்தி வைக்கணும். சரின்ட்டான். கொஞ்ச காலம் ஆச்சு, தங்கச்சி இறந்து போயிட்டான். இந்த பையன் மாமா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டான். மூத்த பொண்ணு எனக்கு, மூத்த பொண்ணு எனக்கு நினைச்சுக்கிட்டே இருந்தானா, அதுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். அடுத்த பொண்ணு எனக்கு, அதுக்கு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை வந்துட்டார். அடுத்த பொண்ணுக்கு ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் வந்துட்டார். அடுத்த பொண்ணுக்கு ஒரு அரசாங்கத்து மந்திரியே வந்துட்டார். ஆக ஒவ்வொரு பொண்ணா போச்சு. இவன் இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கான். 6 பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, 7ஆவது பொண்ணு தான் பாக்கி. அந்த மாமா அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கிறார். இவனுக்கு எப்படி இருக்கும்? தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். நமக்கு அவ்வளவுதான். பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் நீயும் நானும் ஜோடி அப்படின்னு உட்கார வேண்டியதுதான் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்தது, இவனை பார்த்தது, அத்தான்னது. பய எந்திரிச்சான். என்ன? எப்போ அத்தைக்கு எங்க அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்பவே ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். இப்போ 6 பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நான் ஒரு ஆள் தான் பாக்கி. அதனால நீ எனக்கு, நான் உனக்கு. அந்த பொண்ணை பாராட்ட வேண்டாம்? அந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் இவனுக்கு கிடையாது. இப்ப என்ன செய்யலாம்? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார், முறை இல்லை, நீதி இல்லை, வாழ்க்கையை பணம் காப்பாத்தாது,
தர்மம் தான் காப்பாற்றும், சொன்ன வார்த்தை தான் காப்பாற்றும். அதனால நீ எனக்கு தாலி கட்டு. ராத்திரியோட ராத்திரியா இங்கிருந்து ஓடி போயிருவான். திருமருகல் சிவபெருமான் சந்நிதி, தாலி கட்டு. இவன் பேசாம நிக்கிறான். அந்த பொண்ணு கம்பீரமா முன்னால நடந்து போகுது, இவன் பின்னாலே போறான். திருமருகன் கோயிலுக்கு போனா ராத்திரி 8 மணி, கோயில் சாத்தியாச்சு. எதிர்த்தாப்புல சத்திரம். அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் சத்திரம் இருந்துச்சு, சாப்பாடு போடுவாங்க, ராத்திரி தங்கிட்டு போகலாம். அரசாங்கம் அந்த சத்திரங்களை அருமையாக நிர்வகித்தது. இந்த ஹோட்டல் எல்லாம் கிடையாது, அப்ப சத்திரத்துல தான் சாப்பாடு. நான் சொல்றது எப்பங்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு, 650 660 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். சத்திரத்துக்கு போனாங்க, படுத்தாங்க. 2 திண்ணை, அந்த பக்கத்து திண்ணையில அவன் படுத்தான், இந்த பக்கத்து திண்ணையில இந்த பொண்ணு படுத்தது. நிம்மதியா தூங்கிட்டாங்க. கல்யாணம் ஆகல, அதனால 2 ஒன்னா படுக்க கூடாது, விலகி படுத்தாச்சு. முடிஞ்சுது, விடிஞ்சுது. பார்க்கறாங்க, இவன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் விட்டு அழுதது. நான் பண்ணது தப்போ, இவனை அழைத்து கொண்டு வந்தது தவறோ, இப்ப நான் வீட்டுக்கு என்ன சொல்லுவேன்? நான் தூய்மையானவள் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? கண்ணீர் விட்டு அழுதாள். சிவபெருமானே, மன்மதனுடைய சாம்பலிலே இருந்து மன்மதனுக்கு உடம்பையும் உயிரையும் கொடுத்தவனே, இப்போ உடம்பு கிடக்கு, உயிர்தான் இல்ல, உயிரை கொடுக்க கூடாதா? கண்ணீர் விட்டு அழுகிறாள். திருஞான சம்பந்த பிள்ளையார் திருமருகலுக்கு வருகிறார். நமக்கு நல்ல காலமா இருந்தா நல்ல டாக்டர்கிட்ட போய் நிற்போம். நமக்கு போராத காலமா இருந்தா யமன் கிட்ட கமிஷன் வாங்குற டாக்டர்கிட்ட போய் நிற்போம். அது நம்ம தலையெடுத்து. இப்ப நல்ல டாக்டர் ஞான சம்பந்தர் வந்துட்டார். வந்த உடனே அவர் கோயிலுக்கு போகணும். வலது பக்கம் கோயில், இடது பக்கம் சத்திரம். சத்திரத்திலே அழுகுரல், கோயில்ல மேளச்சத்தம். எங்க போகலாம்? நாம இருந்த கோயிலுக்குத்தான் போவோம், உள்ள கும்பிடுவோம், பிரசாதம் வாங்குவோம், சாப்பிடுவோம், தூண்ல தொடச்சிட்டு போயிடுவோம். இது நம்ம பழக்கம். நிக்கிறார், யோசிக்கல, நேர சத்திரத்துக்கு வந்துட்டார். அழுகுரல் கேட்கிறது. ஒரு பெண் அழுகிறாள். சிவபெருமானை போய் கும்பிடுவதை காட்டிலும் அழும் குரல் கொண்ட ஒரு பெண்ணுடைய கண்ணீரை மாற்றுவது அவசியம். அதுதான் சைவம், உலகளாவிய சைவம். சைவம் என்னைக்குமே நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், எங்க ஊர் வாழணும் அப்படின்னு சொல்லாது. உலகம் வாழ வேண்டும். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. வையகம்னா உலகம்னு அர்த்தம். உலகம் பூரா நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அதுதான் சைவம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், எங்க எய்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, அது தன்னலாம். சைவம் எப்படி தெரியுமா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நேர உள்ள போறார், பார்க்கிறார், இந்த பொண்ணை பார்க்கிறார். திருஞான சம்பந்த பிள்ளையார். அவளுக்கு அதிர்ஷ்டம். கதையெல்லாம் சொன்னாங்க, கேட்டார். சிவபெருமானே, சிவபெருமானோடு பேசுகிறார். அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அவரு சிவபெருமானுக்கு பிள்ளை. இவர் கேட்டால் சிவபெருமான் கொடுக்காம இருக்க மாட்டார். மற்ற சிவனடியார்கள் பூரா வாழ்க்கையில் அழுதிருப்பார்கள். ஞான சம்பந்த பிள்ளையார் ஆரம்பத்துல அழுது அடையாளம் காட்டினதை தவிர வேற எங்கேயும் அழுததா சரித்திரம் கிடையாது. கடவுள் முன்னால் கண்ணீர் விடுவாரே தவிர துன்பத்தினாலே கண்ணீர் விட்டதாக சரித்திரம் கிடையாது. அப்படி வந்து பார்க்கிறார். சிவபெருமானே, இது நியாயமா? சடையாய் எனுமால், சரண்ணி எனுமால், விடையாய் எனுமால், வெறுவா விடுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் வெளிவே. உன் ஊர்ல குவளை மலர்ந்திருக்கிறது, இந்த பெண்ணுடைய முகம் பூம்பி இருக்கிறதே, இது சரியா? இப்படி செய்தால் உன் கோயிலுக்கு யார் வருவார்கள்? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழக்கூடியவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் உன் கோயிலுக்கு யார் வருவார்கள்? சிவபெருமான் பார்க்கிறார். அப்பா சாமி, உயிரை கொடுத்துறேன்ப்பா. உயிர் வந்தது, அவன் எழுந்தான்.
திருமுறை என்ன செய்யும்? உயிரையும் தரும், இறந்தவர்களையும் எழுப்பும். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவா கண்டதும், மறை கதவினை திறந்ததும், கன்னித்தன் தமிழ் சொல். திருமுறை சாதித்தது. செத்தவன் எழுந்தான். உள்ள கூட்டிக்கிட்டு போனார் கோயிலுக்குள்ள. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்த்தினார். இதுதான் சைவம். எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? இப்போ நீ கடவுளை நம்பினால் காப்பாற்றப்படுவாய். நமக்கு இந்த நம்பிக்கை இல்லை. ஓ காட், இஃப் யூ ஆர் சேவ் மீ, இஃப் யூ கேன் அப்படின்னா ஒரு அறிவாளி. ஓ கடவுளே, அப்படி ஒன்று இருக்குமானால், நீ என்ன காப்பாத்து, உன்னால் முடியுமானால். எவ்வளவு அவநம்பிக்கை! அவன் இருக்கிறதுலையும் நம்பிக்கை இல்லை, அவன் காப்பாத்துவானுங்கிறதுலையும் நம்பிக்கை இல்லை. ஓ காட், இஃப் யூ ஆர் சேவ் மீ, இஃப் யூ கேன், இப்படியெல்லாம் இருக்கப்படாது. நீ கடவுளை நம்பு, காப்பாற்றப்படுவாய். நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையோட போனா தும்பிக்கையான் காப்பாற்றுவான். இன்னும் 2வது செய்திக்கு போறேன். இந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும்? முதல்ல கடவுளை நம்பணும். நம்பலன்னா கடவுள் கிட்ட வரமாட்டார். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. முதல்ல நம்பிக்கை. நமக்கு அது இல்லையே. சைவம் நம்பிக்கையைத்தான் சொல்லும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், படா இங்கேயே வாழலாம், அங்கே இல்லை இங்கேயே வாழலாம். நல்காது ஒளியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். நம்பு, மிக சிறப்பாக முன்னேறலாம். இந்த 2வது செய்தி. மயிலாப்பூர்ல சிவநேச செட்டியார்னு ஒருத்தர். அவர் ரொம்ப காலம் தவம் செய்தார். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வீட்டுக்கு பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்ததா கொண்டாடுவார்கள். இவர் கொண்டாடினார். குழந்தைக்கு பூம்பாவைன்னு பேர் வச்சார். சிவபக்தி உள்ளவர். மயிலாப்பூர் கற்பகாம்பிகை உடனாகிய கபாலீச்சர பெருமான் சந்நிதியிலே கண்ணீர் கொட்ட பாடக்கூடியவர். குழந்தை அங்க போகுது, கும்பிடுது, வீட்டுல வந்து பூஜை பண்ணுது. 5 வயசு பெண் குழந்தை. மலர் கொய்கிறது, வழிபாடு செய்கிறது. பார்த்தார், இவளது பக்தியுள்ள பெண் குழந்தை. இவளுக்கு தகுந்த மாப்பிள்ளை யார்? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருக்குத்தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இது எப்படி இருக்கு? இவரு செட்டியார், சிவநேச செட்டியார். திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர். ஜாதி ஒத்து வராது. எப்போ 7ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு இல்ல. எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அந்த காலத்திலே சிவனடியார்களுக்குள்ளே சாதி வேற்றுமை கிடையாது. சாதி குலம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிவபெருமான் அடியார்கள்னா தொண்ட குலமே தொழும் குலம், அத்தனை பேரும் ஒண்ணுதான். அதனாலே சிவநேச செட்டியார் தன்னுடைய பெண் பூம்பாவையை திருஞான சம்பந்தர் என்ற கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு ஊரறிய சொல்லிவிட்டார். பொண்ணுக்கு 5 வயசுதான் ஆகுது. என்ன, திருஞான சம்பந்தருக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ அவ்வளவுதான். குழந்தை 5 வயசு ஆன உடனே பூ பறிக்க போனது, பாம்பு கடிச்சது, இறந்து போச்சு. இது யார் சொத்து? திருஞான சம்பந்தர் சொத்து, என் சொத்து இல்லை. எப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேனோ அப்போ இது அவருடைய சொத்து, என்னுடைய சொத்தல்ல. நான் இதை எதுவும் செய்யக்கூடாது. எரித்த சாம்பல், எலும்பு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வைத்தார். பூஜை அறையில் வைத்து விட்டார். பூ போடுற பொழுது அதுக்கும் ஒரு பூ. இது யார்? திருஞான சம்பந்தருடைய சொத்து. எப்படி இருக்கும் பக்தி? ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. திருஞான சம்பந்தர் அந்த பக்கம் வந்துட்டார். எங்கே? திருவொற்றியூருக்கு வந்தார். திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டராவது இருக்கும். போற பாதை முழுக்க மல்லிகைப்பூவா கொட்டி வச்சார் சிவநேச செட்டியார். ஏன்? திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வரப்போகிறார். பாதையிலே அவருடைய திருவடி படுமானால், அந்த திருவடியிலே கல் குத்துமானால், அது மலர் போன்ற திருவடி வருந்தும். அதனாலே அப்படியே மலர்களை கொட்டி வைத்தார். மேல ஒரு பெரிய காவணம், கொட்டகை, அவ்வளவு தூரத்துக்கும் மலர் காவணம், பூப்பந்தல் போட்டு வைத்தார். திருஞான சம்பந்தருக்கு ஆச்சரியம். இது யாரு? மேலும் மலர் கீழும் மலர், இப்படி செய்தது யார்?
மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. சிவநேச செட்டியார் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்தார். என்ன வேணும்? இது உங்கள் சொத்து, ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன? பானை. பானையில என்ன இருக்கு? என் மகளுடைய சாம்பல், அஸ்தி. ஆஸ்திகன்னா இருக்கத நம்புறவன், நாஸ்திகன்னா இல்லாதத நம்புறவன். அஸ்தின்னா இருக்கிறது, நாஸ்தின்னா இல்லாதது. சமணர்கள் மந்திரம் அஸ்தி நாஸ்தி. கடைசியா மிஞ்ச போறது சாம்பல் தான். அதனால அதுக்கு அஸ்தின்னு பேர். அதை வச்சிருக்கிற குடம். கதையெல்லாம் சொன்னாங்க. திருஞான சம்பந்தர் கேட்டார். இன்னைக்கு அந்த குழந்தை இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. ஓ, அப்ப இன்னைக்கு இருந்தா அந்த குழந்தைக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம். மயிலாப்பூர் பெருமானை அப்படி பார்க்கிறார். எம்பெருமானே, இவளுக்கு உயிர் தர வேண்டும். பூம்பாவையோடு பேசுகிறார். இறந்து போன பெண், 7 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன பெண், அவளோடு பேசுகிறார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். பூம்பாவாய், உங்க அப்பா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாரே, சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம போயிட்டியா? அங்கே நடக்கிற திருவிழாவை எல்லாம் சொல்றான். ஐயோ, தைப்பூசம் காணாம போயிட்டியா? மைப்பூசு முன்கண் மணநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். திருவிழாவை எல்லாம் சொல்லி இதெல்லாம் பார்க்காம போயிட்டியா? இதையெல்லாம் பார்க்காம போயிட்டியா? குடத்துக்குள்ளே எலும்பு வளர்ந்தது, சாம்பல் இணைந்தது, தசை உண்டாயிற்று. 10வது பாட்டு. குடம் உடைஞ்சது, பெண்ணு வளர்ச்சியோடு வந்து நின்றது. அது என்ன 10வது பாட்டு? அம்மா வயிற்றுல 10 மாசம் தானே இருக்கிறோம். குடத்துக்குள்ளே 10 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மாசம் வளர்ச்சி. 10வது பாட்டு. குடம் உடைந்தது. 5 வருஷத்துல இறந்த பொண்ணு இப்ப 7 வருஷம் ஆச்சு. 12 வயது பருவம் அங்கையாக பூம்பாவை எழுந்து நிற்கிறாள். அவள் அழகை சேக்கிழார் பல பாடல்களில் பாடுகிறார். இருங்க, இப்போ அந்த சிவநேச செட்டியாருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? 1, இறந்த பொண்ணு எழுந்து விட்டது. 2, திருஞான சம்பந்தருக்கு முன்னால நிக்குது. அன்னைக்கே இவரைத்தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சோம். செட்டியார் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்தார். என் மகள் பூம்பாவையை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? செட்டியார் வசதியான ஆளு. திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பூப்பந்தல் போடக்கூடிய வசதியான ஆளு. ஒத்த பொண்ணு. சரி மாமான்னு சொல்லி இருப்போம். அப்படித்தானே சொல்லி இருப்போம் நாம இருந்தா. ஞானசம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் சைவம். இந்த மனப்பான்மை வந்தால் வாழ்க்கையில் துன்பமே வராது. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பெற்ற மகள் இறந்து விட்டாள். இது நான் பெற்ற செல்வம். என் மகள், என் மகள், இவள் எனக்கு மனைவியாக மாட்டாள். எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் சார் சைவம். விவேகானந்த சுவாமி 1893 அமெரிக்காவுக்கு போனார்ல, சிகாகோ மகாநாட்டில் கலந்து கொண்டார்ல, சமயத்தை பற்றி பேசினார் அல்லவா? பேசி முடிச்ச உடனே ஒரு அமெரிக்க பொண்ணு பக்கத்துல வந்தாளாம். சாமியை பார்த்தாளா. அப்ப விவேகானந்தருக்கு 30 வயசு. அவர் பிறந்தது 1863. இப்போ 1893 சிகாகோவில சர்வமத மகா நாட்டுல 30 வயசு. இளமை, அழகு, கம்பீரம் எல்லாம் சேர்ந்து நிக்குது. அந்த பொண்ணு பார்த்தா இவர் எப்படியாவது வளைச்சு போற்றணும். இவரை ஒரு பார்வை பார்த்தா, சுவாமிஜி வாட் டு யூ வாண்ட்? இப்ப சொல்லணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும். அது நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு எப்படி இத்தனை பேருக்கு முன்னால அதை சொல்லுவா? வேண்டாம். அப்போ புரியுறாப்பல சொல்லணும். என்ன சொல்லலாம்? கெட்டிக்கார அமெரிக்க பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? சுவாமிஜி, ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ.
உங்களைப் போலே ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நம்ம காலத்து சாமியா இருந்தா தேங்க்யூன்ட்டு பின்னாலே போயிருப்போம். ஒரு அமெரிக்கா பொண்ணுல கூப்பிடுறான்னு. சாமிஜி என்ன தெரியுமா சொன்னார்? அழகா சொன்னார். அவ என்ன கேட்டால், ஐ வாண்ட் டு ஹாவ் எ சன் லைக் யூ. இவர் திரும்பினார், மதர், ஐ ஆம் யுவர் சன். நான் உனக்கு மகன், இனிமே என்னை போன்ற மகன், நானே உனக்கு மகன், அம்மான்னு கூப்பிட்டார். அவ அசந்தே போனான். திஸ் இஸ் இந்தியா. இதுதான் இந்திய பண்பாடு. மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமானம். அது எப்போ? 1893 ஞானசம்பந்த சுவாமி 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறார், இவர் என் மகள், மனைவியாக முடியாது. இதுதான் சைவம். இந்த மனப்பக்குவம் வருமானால் வாழ்க்கையில துன்பம் வருமா? இன்னும் கூட பக்கத்துல வர்றேன். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை எங்க இந்தியா பூரா இருக்கு. என்ன தெரியுமா? பொதுவா பெண்கள் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் ஆண்களை விட. அதனால என்ன ஆயிப்போகுது? இந்த ஆணுக்கு ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உண்டாகுது. அது வாழ்க்கையில் சிக்கலை உருவாக்குகிறது. ரெண்டும் கல்யாணம் பண்ணன ஒரு வருஷத்துல பிரிஞ்சு போயிருது. கோர்ட்டுல பார்த்தா விவாகரத்து கேஸ் கண்டவாகில இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய இருக்கு. என்ன காரணம்? தாழ்வு மனப்பான்மை. இவனுடைய தாழ்வு மனப்பான்மையா, அல்லது அந்த பெண் தெரியாமல் சில வார்த்தைகளை சொன்னது காரணமா? பெரிய பிரச்சனை. இது பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு சமமாக விவாகரத்து வந்தால் என்ன ஆகிறது? யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல அப்படியாய் போயிரும் கதை. இதுக்கு உங்க பெரிய புராணம் என்னமாவது வழிகாட்டுதா சார்? கணவன் மனைவி வீட்டில் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும். அதுக்கு உங்க பெரிய புராணம் வழிகாட்டுமா? விவாகரத்துக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு உங்க பெரிய புராணம் வழிகாட்டுமா? தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதுக்கு பெரிய புராணம் வழிகாட்டுமா? உங்கள் சைவம் வழிகாட்டுமா? வழிகாட்டுகிறது. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இளையான்குடின்னு ஒரு ஊர், ராமநாதபுரம் மாவட்டத்துல பரமக்குடிக்கு பக்கத்துல இளையான்குடின்னு ஒரு கிராமம். அங்கே மாறன் என்று ஒரு பெரியவர். மாறன்னு இடையினம் போட்டா மன்மதன், வல்லினம் போட்டா பாண்டியன். புரியுதோ? இடையினம்னா சின்ன ராணா, வல்லினம்னா பெரிய ராணா. அப்படி சொன்னாதான் இப்ப புரியும், இல்லைன்னா புரியாது. இவர் இளையான்குடி மாறன், வீரன் பாண்டியன் அந்த அர்த்தம். அவருக்கு ஒரு மனைவி, குழந்தை குட்டி கிடையாது. சிவனடியார்கள் எப்ப வந்தாலும் அங்கே சாப்பாடு. வயிற்றுக்கு தாங்க முதலிடம், சாப்பாடு தான் முக்கியம். எதை கொடுக்கிறதையும் விட சாப்பாடு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட சிறப்பு அறிவு கொடுக்கிறது. அது அன்னதானம், இது ஞானதானம். அன்னமாவது கொஞ்ச நேரத்துல ஜீரணிச்சு போயிடும். ஞானதானம், அறிவு 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட்டு போகாது. ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. யாரு வந்தாலும் சாப்பாடு. அதுலயும் சிவனடியாருன்னா கேட்கவே வேண்டாம். இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களா? நெல்லு விளையல, பஞ்சம் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டம். வீட்டுல சாப்பாடு இல்லை. 7-8 நாளா பட்டினி. 2 பேரும் பக்கத்து வீட்டுல எல்லாம் வாங்கியாச்சு. இனிமே போய் வாங்குறதுக்கு வீடும் இல்லை. 2 பேரும் ராத்திரி ஈரத்துணிய வயிற்றுல கட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. ராத்திரி 12 மணி, மழை கொட்டுது. நேரம் தெரியாம ஒரு சிவனடியார் வரார். இந்த நேரம் தெரியாம யாரு வருவா தெரியுமா? நம்ம சிவபெருமான் தான் வருவார். ஏன் தெரியுமா? நீ தனியாக இருந்து செய்யக்கூடிய உயர்ந்த செயலை உலகத்துக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். தொண்டரை விளக்கம் காண்பான். சோதிக்க வந்தான்னு சொல்லப்படாது.
எங்க என்ன சோதிச்சா நான் வெற்றி காண்பேனா தோற்று போவேனா அப்படின்னு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். உள்ள இருந்து பார்க்கிறவன் அவன் தான். என்னுள் இருக்கக்கூடியவன் அவன். அப்ப எதுக்கு வர்றான்? நீ பண்ற நல்ல காரியத்தை உலகத்துக்கு தெரியாம அமைதியாக பணிவாக அடக்கமாக நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்தை உலகம் அனைத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். இதுதான் சார் பெரிய புராணம் பூரா. பெரிய புராணம் என்ன தெரியும்ல? கோயிலுக்கு போய் நம்ம கும்பிட்ட வரலாறு இல்லை. கோயிலிலே உள்ள சிவபெருமான் நம்ம வீட்டு வாசப்படியில வந்து காத்து கிடந்த வரலாறு தான் பெரிய புராணம். வேற எங்கேயும் இப்படி நீங்க பார்க்க முடியாது. சைவத்திலே சிவபெருமான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பார், மடியில வந்து உட்கார்ந்து இருப்பார். ராத்திரி 12 மணி, மழை கொட்டுது, ஒரு சிவனடியார் வந்து கதவை தட்டுறார். இளையான்குடி மாறர் கதவை திறந்தா சிவனடியார், ஐயா பசித்து வந்தோம்ங்கிறார். இவருக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணும் கிடையாது, வீட்டுல சுத்தம், கையும் சுத்தம், மனமும் சுத்தம், வீடும் சுத்தம், ஒன்னும் செய்ய முடியல. கூட்டிக்கிட்டு வந்து உள்ள வச்சுட்டார். இப்ப யார கேட்கறது? நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்து வந்தா யார கேட்போம்? மனைவியத்தான் கேட்போம். கேட்போமா? ஒரு பார்வை பார்ப்போம். அவ பார்க்கிற பார்வை குளிர்ச்சியா இருந்தா நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவ பார்க்கிற பார்வையில எள்ளும் கொள்ளும் வெடிச்சா என்ன செய்வான்? நீங்க சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க. தெரியுதா இல்லையா? அவளைத்தானே பார்க்கணும். இல்வாழ்வான் அவள் இல்லத்து அரசி. உள்ள போறார், மா இவர் வந்திருக்கார், சிவனடியார், சாப்பாடு போடணும், என்ன செய்யலாம்? இங்கதான் அந்த மனைவி, ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்றைய நவீன நாகரீக மனைவிக்கு எடுத்து காட்டுகிறார் சேக்கிழார். அந்த பொண்ணு கெட்டிகாரி, அறிவாடி. என்ன தெரியுமா சொல்றா? ஒன்னும் வழி இல்லை, மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிறேன், எனக்கு ஒன்னும் தெரியலையே. அவளுக்கு தெரியுது, ஆனா தெரியலைங்கிறா. மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிறேன், ஏதில் ஆறும் இனி தருவார் இல்லை, எந்த வீட்டிலையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி கேட்டா கூட ராத்திரி 12 மணிக்கு யாரு கொடுப்பா? போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை, தீது செய்வனை ஏற்கு என் செயல். நம்ம பண்ணின பாவம், அடியாருக்கு சாப்பாடு போட முடியல, சேர்ந்து ஒப்பாரி இருக்கிறான். இவனுக்கு என்ன எண்ண? ஆமா ஆமா, எனக்கும் ஒன்னும் புரியல, உனக்கும் ஒன்னும் புரியல, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். இந்த மனசு வந்துருச்சா? கெட்டிக்கார பொண்ணு இப்ப அதுக்கான வழியை சொல்றா பாருங்க. என்ன சொல்றா தெரியுமா? நீங்க இன்னைக்கு காலையில வயல்ல கொண்டு போய் நெல்லை முளைக்க போட்டீங்கல்ல, மழை வந்துரும்னு. அந்த நெல்லு இப்ப மழை வந்ததுனால மேல மிதக்கும். போய் அதை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் அதை வச்சு என்னமாவது சாப்பாடு பண்ண பார்க்கிறேன், எனக்கு வேற ஒன்னும் தெரியல. தெரிஞ்ச மனைவி, தெரியல தெரியல தெரியல. அந்த பாட்டை பாருங்க. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல், மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால் பல்லவாறு அமுதாக்கனும் ஆகும், மற்ற அல்லதொன்று அறியேன், எனக்கு வேற ஒன்னும் தெரியல. எங்க தெரிஞ்ச பொண்டாட்டி வரிக்கு வரி, எனக்கு தெரியல எனக்கு தெரியல எனக்கு தெரியல, எனக்கு வேற ஒன்னும் தெரியல. ஏன் சொல்றா? நம்ம வீட்டுக்காரியா இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? அட சாப்பாடு போடணும்னு நினைச்சா என்ன சொல்லியிரு? என்னங்க இன்னைக்கு காலையில கொண்ட அங்க போய் வெள்ளு நிலத்துல போட்டீங்கல்ல, எடுத்துக்கிட்டு வாங்க, நான் சமைச்சு தரேன் போங்க, இப்படித்தானே சொல்லியிருப்பா. இவ என்ன சொல்ற தெரியுமா? எனக்கு ஒன்னும் தெரியல எனக்கு ஒன்னும் தெரியல. அவனுக்கு எப்படி? ஆமா ஆமா, எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல, 2 பேரும் ஒண்ணுதான். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. எனக்குத்தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாள்னா போச்சு, அந்த குடும்பத்துல தகராறு வந்துடும். வரிக்கு வரி என்ன சொல்றா? எனக்கு ஒன்னும் தெரியல எனக்கு ஒன்னும் தெரியல, வேற ஒன்னும் தெரியல. தெரிஞ்ச பொண்ணு தனக்கு தெரிஞ்சதை கூட தெரியலேன்னு காட்டிக்கிறது குடும்பத்துக்கு நல்ல பழக்கம். ஆனா சொல்லிவிடணும்,
அப்பத்தான் அவன் ஒழுங்கா வருவான். இல்லைன்னா அவனுக்கு என்ன தோணும்? நான் முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியல, இவளுக்குத்தான் தெரிஞ்சிருக்கு, நான் ரொம்ப மட்டமானவன், இவளுக்கு பொருத்தம் இல்லை, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டா போச்சு. மாட்டு வண்டி 2 மாடு கட்டணும், 2 மாடு ஒரு மாதிரி தான் போகணும். ஒன்னு தெற்குல எடுத்து ஒன்னு வடக்குல எடுத்தா குடும்ப வாழ்க்கைங்கிற வண்டி கவுந்து போயிரும். என்ன சொல்றா? செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவார் அமுதாக்கலும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன். இவன் பார்த்தா, ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். வேகமா ஓடுனா கும்மிருட்டு, கரண்டே கிடையாது. அந்த காலத்துல என்ன கரண்டா இருந்துச்சு? ஒண்ணும் கிடையாது. விளக்கு, சிம்னி விளக்கு. அதுவும் மழை பெஞ்சிருச்சு. கையினால தடவிக்கிட்டே போறான். நம்ம வயலுக்கு போகணும். அடுத்தவன் வயல்ல போய் எதுவும் தப்பு தண்டா பண்ணிடக்கூடாது. நம்ம வயல் போனா கீழே அப்படியே மிதக்குது. ஒரு கூடை எடுத்தான், மிதக்கிற நெல்லை அப்படியே கொண்டு வந்தான். வீட்டுக்காரி வாசப்படியிலே நிற்கிறான். ஐயோ, இவர் மலையில போறாரே, வரணுமே. வந்த உடனே வாங்கிக்கிட்டா. உள்ள போனாலா, அந்த நெல்லை பக்குவப்படுத்தினாள், அரிசி ஆக்கினாள். ராத்திரி 12 மணி. நம்ம வீட்டுக்காரியா இருந்தா உதைச்சிருப்பான். ஏன்யா விருந்து கூப்பிடுறதுக்கு நேரங்காலம் கிடையாதான்னு. ராத்திரி 12 மணி எல்லாம் பண்ணி முடிச்சு. இப்ப முக்கியமான கதை. ஆமா, அடுப்புல வைக்கணும், அடுப்புக்கு விறகு வேணுமே. என் வீட்டுல ஒண்ணும் கிடையாது, அடுப்பு தான் இருக்கு. அடுப்புல 4 பூனை தூங்குது, விறகு வேணுமே. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? மேல பார்த்தார், பின்பக்கம் உத்தரம். உத்தரம்னா தெரியுமா? மரத்தினால் ஆனது, மேற்கூரையை தாங்குவது. அதை வெட்டி வீழ்த்தினார், விறகாக்கினார், வச்சு நெருப்பெறி எரிச்சாலா. சாப்பாடு தயாராகிடுச்சு. சாப்பாடுன்னா என்ன? சோறு. தொட்டுக்கிறதுக்கு என்னமாவது வேணுமே, கறி வேணுமே. ஒண்ணுமில்லாம என்ன செய்யறது? வெளியில வந்தா, இங்க வாங்கன்னா வந்தாரு. இந்த கீரை இருக்கு பாருங்க, மெதுவா எடுத்து தர்றீங்களா? அவனுக்கு சந்தோஷம். கீரை முளைச்சு கிடக்கு. பாசப்படி மயிர் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல்க. பாசப்படி முதல் பறிப்பார் போல, நம்முடைய பாசத்தை பறிக்கிற மாதிரி கீரையை பறிச்சான், கொடுத்தான். இவ ஒரு கீரைய 4 வகை கறி ஆக்கினாள். அதுதான் கெட்டிக்காரத்தனம். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ எல்லாம் அன்னைக்கு சமையல். எல்லாம் வாழை. என்னன்னு கேட்டேன். எங்க வீட்டு வாழை மரம் இன்னைக்கு காலையில விழுந்துருச்சுன்னாங்க. அதுக்கு நான் தானா கிடைச்சேன்? எல்லாம் அதே மாதிரி, ஆனா சுவையா இருந்துச்சு. இந்த பொண்ணு கெட்டிக்காரி. கை சமைக்கிறதுக்கு, சமையல் நல்லா இருக்கணும்னா பொருள் மட்டும் இல்லை, சமைக்கிறவ மனசு நல்லா இருக்கணும். அதான் அம்மா சமைச்சா நல்லா இருக்கும், மனைவி சமைச்சா நல்லா இருக்கும், சமயக்காரன் சமைச்சா அப்படித்தான் இருக்கும். அன்பும் சேருதா இல்லையா? அருமை. காய்கறி பண்ணிட்டா, முடிச்சு வந்து பார்த்தா இந்த அடியார காண, அப்படியே மறைஞ்சிட்டார். எதிர்த்தாப்புல சிவபெருமான் அம்பாளோட காட்சி கொடுக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்? கணவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது என்பதற்காக ஒரு மனைவி தனக்கு தெரிந்தாலும் கூட எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னு அவன் மனசை பக்குவப்படுத்தி அந்த வாழ்க்கை தேரை ஒழுங்காக ஓட்டிக் கொண்டு போகிறாள். என்ன புரியுது? அதிக சம்பளம் வாங்குற மனைவியாயிருந்தாலும், கணவன் குறைவான சம்பளம் வாங்கினாலும் அது தெரியாமல், என்னங்க நான் பெரிய சம்பாத்தியம், ஒண்ணும் கிடையாது, என்னமோ கொடுக்கறேன், உங்க அறிவுக்கு சமமாகுமா அப்படின்னா அந்த பய விழுந்துருவேன். இதெல்லாம் இந்த வாழ்க்கை ஒழுங்கா இருக்கு. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்காது. இதனாலதான் அற்புதமா அந்த வாழ்க்கை நடந்தது. இன்னைக்கு சொல்லப்படாது. ஒரு பொண்ணு ராத்திரி தூங்குற போது ஒரு மணி பர்சுக்குள்ள இருந்து ஒரு படத்தை பார்க்குது. கணவன் பக்கத்துல படுத்து கிடக்கிறான். என்னடா, என்னமோ திருட்டுத்தனமா என்னமோ பர்சுக்குள்ள இருந்து ஒரு படத்தை பார்க்கிறாளே, யாரு படமோ தெரியலையே. மறுநாள் காலையில அந்த பொண்ணு குளிக்க போனது. இவன் மணி பர்சை எடுத்தான். யாரு படம்?
வேகமா பார்த்தானா இவன் படம். என்னடா இது, என்னுடைய படத்தை ராத்திரிக்கு எடுத்து பார்க்கறாளே, அவ்வளவு பாசம், அவ்வளவு பிரியம். வச்சுட்டேன். சாயந்தரம் கேட்டேன், அம்மா பர்சுக்குள்ள என் படத்தை வச்சு அப்படி பார்க்கறியே ஏன்? அவ தெளிவா சொன்னான், வாழ்க்கையில எப்ப கஷ்டம் வந்தாலும் இந்த படத்தை தான் எடுத்து பார்ப்பேன். ஏன்? இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே, இதை விட பெரிய கஷ்டமா இனிமே வரப்போகுதுன்னு நினைப்பேன், சரியா போயிரும். இது ஒரு பக்கமா. இன்னும் ஒண்ணு சொல்றேன். கல்யாணம் ஆச்சு, கணவனும் மனைவியும் ஒரு ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஜோசியர்கிட்ட போனாங்க. ஜோசியர் இப்படி பார்த்தார், இன்னும் 40 வருஷத்துக்கு 2 பேரும் இப்படியே வாழ்வீர்கள். இவன் கேட்டான், அதுக்கு ஒன்றும் பரிகாரம் இல்லையா? அப்ப அவன் படுற பாடு அவனுக்குத்தான் தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கை இப்படி இருக்கப்படாது. ராமகிருஷ்ணரும் சாரதையும் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இணைந்து இருக்க வேண்டும். கல்கத்தாவிலே சாரதாமணி தேவியார் ஒரு பக்கம், பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு பக்கம். கல்கத்தாவில இருந்து ஒரு பெரிய பணக்காரர் கூட்டமே வந்துச்சு. வந்து என்ன கேட்கிறாங்க, ராமகிருஷ்ணரை பார்த்து, நீங்க கல்கத்தாவுக்கு வரணும்னாங்களாம். ராமகிருஷ்ணர் வர்றேன்ட்டாராம். இந்த வந்த கூட்டம் என்ன கேட்டது, அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வாங்க. அவர் என்ன சொல்லணும்? சரிங்கணும், இல்ல மாட்டேங்கணும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவ விரும்பினால் வரட்டும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவள் விரும்பினால் வரட்டும். இங்க வந்தாங்க, சாரதைகிட்ட வந்தாங்க, அம்மா வாங்க, நான் வரல. அவர் சொல்லிட்டார்ல, விரும்பினால் வரட்டும்னு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா என்ன? நான் விரும்பல, அவள் விரும்பினால் வரட்டும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நான் விரும்பல. இப்போ நாங்க 2 பேர் நிக்கிறோம், ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிடுறார், நான் என்ன சொல்றேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் வரமாட்டேன்னு அர்த்தம். கணவனை புரிந்து கொண்ட மனைவி, மனைவியை புரிந்து கொண்ட கணவன், இப்படி இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்பதை அந்த காலத்திலே இளையான்குடிமாற நாயனாரும் அவர் மனைவியும் காட்டினார்கள். ஒரு மகன் எப்படி இருக்கணும், ஒரு மகள் எப்படி இருக்கணும், பெரிய புராணத்தில் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கதைகளை மெது மெதுவா சொல்லணும். கதை சொல்றோம்னு தெரியாமலே சொல்லணும். அவங்க மனத்துல இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு தெரிய வைக்கணும். மகனுக்கு ஒரு செய்தி. அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் ஐயர். எந்த ஊரு? திங்களூர். திங்களூர்ல அப்பூதி ஐயர் அடிகள். வீட்டுல எல்லாம் திருவாசகத்துக்கு பதிலா திருநாவுக்கரசு. நம்ம இப்ப திருவாசகத்தை கொண்டாடுறோம்ல, அவர் திருநாவுக்கரசரை கொண்டாடுறார். வீட்டுல மாட்டுக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசு. இந்த படிக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசு. வீட்டுக்கு என்ன பேரு? அப்பர் இல்லம். மனைவிக்கு என்ன பேரு? நாவுக்கு அரசி. இன்னைக்கும் சில வீடுகள்ல அப்படி பேர் வைக்கிறாங்க. எல்லாம் திருநாவுக்கரசு. பையனுக்கு என்ன பேரு? இவன் மூத்த திருநாவுக்கரசு, அவன் 2ஆம் திருநாவுக்கரசு. ஜார்ஜ் தி 5th, ஜார்ஜ் தி 6th அப்படின்னு வெள்ளக்காரன் பேரு வச்ச மாதிரி திருநாவுக்கரசு நம்பர் 1, திருநாவுக்கரசு நம்பர் 2. அத்தனை பிள்ளைக்கும் பேரு திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. இப்படி வாழ்ந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை. எல்லாம் கேள்விதான். அந்த காலம் இல்ல, இந்த காலமா? நினைச்சா ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களை மெட்ராஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டே பேசலாமே. இது நம்ம காலம், இது அந்த காலம். அவர் எங்கே இருக்கார் திருநாவுக்கரசர் தெரியாது. ஒரு நாள் திருநாவுக்கரசர் வந்துட்டார். ஒரே வெயில், தாகம். ஒரு ஒரு தண்ணீர் பந்தல். அங்க வந்தார். ஐயா தண்ணி கொடுங்க, கண்ணெல்லாம் இருண்டு போகுது. அங்க உள்ள ஆளு தண்ணி கொடுத்தான். தண்ணி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இனிப்பா இளநீர் மாதிரி இருந்துச்சா. இளநீர் மாதிரி. சாப்பிட்டாரா? கண்ணு நல்லா தெரிஞ்சுதா? நிமிந்து பார்த்தாரா? போடு எழுதியிருக்கான், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். என்னடா இது, நம்ம பேரை வச்சிருக்காங்க யாரோ. ஐயா இந்த பேரை யாரு வச்சா?
திருநாவுக்கரசர் கேட்கிறார், அங்க இருந்த ஆளை. நானா இருந்தா என்ன கேட்பேன்? என் பேரை யாரு வச்சான்னு கேட்பேன். திருநாவுக்கரசருக்கு தன் பேரில ஈடுபாடே கிடையாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். நமக்கெல்லாம் பேராசை பேராசையா இருக்கு. அவருக்கு அது கிடையாது. என்ன கேட்டார்? இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார்? இந்த பந்தலை இந்த பெயர் வைத்து இங்கு அமைத்தது யார்? உடனே இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பந்தல் மட்டுமல்ல, இந்த தெரு, இந்த குளம், இந்த நந்தவனம் அத்தனையும் திருநாவுக்கரசு பெயரால் இங்கே உள்ள அப்பூதி அடிகள் செய்தமைத்தார். இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தல் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால் செப்பரிஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை புலம் காய் என்றார். இதெல்லாம் பெரிய புராணம். நான் இந்த பாட்டையெல்லாம் சொல்றது ஏன் தெரியுமா? சொல்லலைன்னா எனக்கு மறந்து போயிடும். இந்த பாட்டு தாங்க. ராத்திரி தூக்கம் வரலையா? நல்ல நாலு நாலு தேவாரம் படிங்க, 4 திருவாசகம் படிங்க, கையை எப்படி வச்சுக்கிடுங்க. இது ஒரு பெரிய மந்திரம். இந்த கை இருக்க, இதுக்கு பேரு சின்முத்திரைன்னு பேரு. பெருவரலும் சுட்டு வரவன் இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நிம்மதியா திருவாசகம் படிங்க. தூக்கம் வரலையா? அருமையா தூக்கம் வரும். அப்ப படிச்சதை இப்ப சொல்லணும், அதுக்காக சொன்னேன். நேர திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் வீட்டுக்கு வந்துட்டார். வாசப்படியில நிற்கிறார். அவர் உள்ளே இருந்து யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார். ஓடி வந்து பார்த்தா இவர் நிற்கிறார். இப்ப யாரு யார கும்பிடுறது? வந்தவர் கும்பிடுறதா, வீட்டுக்காரர் கும்பிடுறதா? நமக்கு இது பெரிய பிரச்சனை. தெருவில் போறோம், ராமநாதன் ஐயாவை பார்க்கிறோம், கும்பிடலாமா வேண்டாமா? அவரு கும்பிட்டா நம்ம கும்பிடுவோம், இல்லைன்னா நம்மளும் கும்பிட வேண்டாம். இந்த கெட்ட வழக்கம் தானே என்கிட்ட இருக்கு. அவங்க எப்படி? யாரு கும்பிட்டா? வந்த திருநாவுக்கரசரை வீட்டுக்காரர் அப்பூதி அடிகள் வேகமா கும்பிட்டாரா. அவரு கும்பிடுறதுக்கு முன்னால திருநாவுக்கரசர் அவரை கும்பிட்டாரா. 2 பேரும் ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்களாம். இதுதாங்க பண்பாடு. நீங்கள் கும்பிடாவிட்டாலும் உங்களை பார்த்து நான் கும்பிட வேண்டும். நீங்கள் வணக்கம் சொல்லாவிட்டாலும் உங்களை பார்த்து நான் வணக்கம் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? வணக்கம் என்பது உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு. என்னை பார்த்து 1000 பேர் கும்பிடுறான்னா அந்த கும்பிடு சத்தியமா இந்த உடம்புக்கு அல்ல, உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவபெருமான் எங்கே இருக்காரு? இங்கேதான் இருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. இங்க பார்த்தான் கடவுளை அங்க பார்க்கலாம், மனசுல பார்க்கணும். கும்பிடு. 2 ஒருத்தர் கும்பிட்டாங்களா? இப்போ வந்தவரை பார்த்து இவர் கும்பிட்டாரா? திருநாவுக்கரசர் கேட்கிறார், ஏன்யா சிவபெருமானுக்கு அவனுடைய அடியார்களுக்கு தண்ணீர் பந்தெல்லாம் வச்சிங்களே, உங்க பேரை எழுதாம வேற பேரு ஏன் எழுதினீங்க? என் பேரேன்னு சொல்லலை, திருநாவுக்கரசுங்கிற பேருன்னு வேற பேர். இந்த வேற பேருன்ன உடனே அவருக்கு கோபம் பொங்கிடுச்சு. ஏன்யா திருநாவுக்கரசரா வேற ஆளு? அவர் எங்களுக்குள்ள ஒருத்தர், எங்க மனசுக்குள்ள இருக்கவர். நாங்க வேற, அவரு வேற இல்லை. ஏன்யா அவரை பத்தி வேற ஆளுன்னு ஐயோ இப்படி சொல்லிவிட்டீங்களே. பார்த்தா உங்களை பார்த்தா சிவனடியாரு மாதிரி தெரியுது, விபூதி ருத்ராட்சம். ஆனால் இப்படி சொல்லிவிட்டீங்களே, நீங்க எந்த ஊரு, எங்க இருக்கீங்க, யாரு? எவ்வளவு கோபம் அவருக்கு. அவரு அப்பர் சுவாமிக்கு ஒரு ரசிகர் மன்றமே வச்சிருப்பாரு போல இருக்கு. அப்படிப்பட்டவர் என்ன கேட்கிறார்? பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தையரும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே. மங்களமாம் திருவேடம் வேஷத்தப்பாடு சிவனடியார் வேஷம். மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகை மொழிந்து எங்குரைவீர் நீர்தாம் யார் இயம்பும். எங்க இருந்து வர்றீங்க, நீங்க யாரு சொல்லுங்கள். அப்படியே இடி இடிச்சாப்புல இவர் அசந்தே போனார் திருநாவுக்கரசர்.
ஏதரா இந்த ஆளு நம்ம மேல இவ்வளவு பக்தனா இருக்கிறானே. என்ன தெரியுமா சொன்னார்? அறியாமையினாலே வேற ஒரு மதத்தில் புகுந்து ஆண்டவன் சூளை நோயை அருளினமையினாலே திரும்பவும் சைவத்துக்கு வந்த அறிவில்லாதவன் நான் என்றார். ஐ ஆம் திருநாவுக்கரசர் சொல்லலை. நான் யாரு தெரியுமா? திருமறையோர் அது முடிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார். பிறதுரையின் நின்றேற அருடு பெருஞ்சூளை. சூளையை கொடுத்தானா, பெரிய சூளையை கொடுத்தானா. சின்ன நோயா இருந்தா வைத்து வலிய டாக்டர் தீர்த்திருப்பாரு. இது பெரிய சூளை. அருளினான் அருடு பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். அந்த சிறியவன், நீங்க கும்பிடக்கூடிய அந்த சிறியவன் நான். அவரு காலில் விழுந்துட்டார். கும்பிட போன சாமி வீட்டு வாசப்படியில வந்து நிக்குது. உள்ள கூட்டிக்கிட்டு போனார். காலை விளக்கம் செய்தார். தண்ணீரை தெளித்தார். மிச்ச தண்ணீரை உள்ளுக்கும் பூரித்தார். கூப்பிட்டு கொண்டே உள்ள உட்கார வச்சார். சாப்பாடு தயார் பண்ணணும். வீட்டுக்காரம்மா சமைக்குது. உட்கார வச்சு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு காமிச்சார். முடிஞ்சது. சமையல் தயார். வீட்டுக்காரம்மா மூத்த மகனை கூப்பிட்டா. மூத்த மகனுக்கு என்ன பேரு தெரியுமா? மூத்த திருநாவுக்கரசு. வந்தா, சாமிக்கு சாப்பிடுறதுக்கு இலை கொண்டு வா. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அதான் முக்கியம். எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, அதனால ஆண்டவன் திருப்பணிக்கு என்னையும் ஆளாக்கி இருக்கிறார்கள். இந்த இலை கொண்டாட திருப்பணியாவது எனக்கு கிடைச்சதே. ராமச்சந்திரமூர்த்தி அணை கட்டிய பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை கொண்டு போய் போடக்கூடிய பாக்கியம் அணிலுக்கு கிடைத்த மாதிரி, தரங்க நீர் அடைக்கலாற்றா சலமிலா அணிலும் போன்றேன் தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடுவார். அது மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான்? நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். எங்க அப்பா அம்மா நல்லவங்க, அதனால இந்த காரியத்துல எனக்கு பங்கு கொடுக்குறது. பிள்ளைகளை நம்ம கூடுமான வரைக்கும் அப்படி வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு செல்லு வாங்கி கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, தெய்வ பக்தியை உண்டாக்குறதும் அவ்வளவு முக்கியம். நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று வேகமா போனா அங்கே ஒரு வாழை மரம், வாழை செடி, மன்னிக்கணும், அந்த வாழை இலை அப்படி அப்படி கூம்பி இருக்கு. அதாவது சேர்ந்து இருக்கு, மஞ்சளா இருக்கு. அந்த குருத்து அதைத்தான் எடுக்கணுமா, விரிச்ச இலையை எடுக்கப்படாதான். ஏன்? விரிச்ச இலையில காக்கா எச்சமிட்டு இருக்கலாம். அடியார்களுக்கு அது ஆகாது. அப்படி சுருண்டு இருக்கும் பாருங்க, அதை எடுக்க போனா உள்ளே இருந்த பாம்பு பூநாகம் கடிச்சுது, புரிஞ்சு போச்சு. இலையை எடுத்துக்கிட்டான், ஓடி வந்தான். வேகமா ஓட ரத்த ஓட்டம் வேகப்பட உடம்பு பூரா விஷம் பாய, பல்லு கூட கருத்து போக, கடைசி வீட்டுக்கு வந்தான். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வந்தான். அம்மாவுக்கு முன்னால வந்தான். இலைய வச்சான், விழுந்தான், இறந்து போயிட்டான். படிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். பிள்ளைய பார்த்தாங்க, புரிஞ்சு போச்சு. அடியார்களுக்கு சாப்பாடு போடலாமா? இல்ல, இந்த பிள்ளைய பார்க்கிறதா, முடிஞ்சு போச்சு. ஒரு பாயில சுருட்டி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டான். எவ்வளவு பக்குவம்! நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அசையாமல் ஆண்டவன் அருளால் இது நன்மையாகும் என்று தாங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுல பையன் இருக்கிறான்ல, சில சமயத்துல 100க்கு 100 மார்க் வாங்கிட்டா உத்தரத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறான். மார்க் ரொம்ப குறைஞ்சு ஃபெயிலா போயிட்டா உத்தரத்துல தொங்கிடுறேன். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆட்டம் ஆடக்கூடாது, அமைதி. சாப்பாடு போட ஏற்பாடு ஆயிடுச்சு. அப்பர் சாமி உட்கார்ந்தார். விபூதி கொடுக்கணும். மூத்த பையனை காட்டுங்களே, அவன் எங்கேன்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் இப்போ உதவ மாட்டான், இப்போது இங்கு அவன் உதவான். அடியார்கள் சாப்பிடுறதுக்கு இந்த திருப்பணிக்கு அந்த பிள்ளை இதுவரை உதவினான், உயிர் போகும் வரை உதவினான். இப்போது இங்கு அவன் உதவான். இவருக்கு புரியல. என்னங்க ஒரு மாதிரி இருக்கு, சொல்லுங்கள். மெய் விரித்து உரையும்.
உண்மையை சொல்லுன்னு ஒரு அர்த்தம். மெய்யினா உண்மை, மெய்யினா உடம்பு. உள்ள சுருட்டி வச்சிருக்கிறிய பாயில அந்த உடம்ப விரின்னு ஒரு அர்த்தம். சேக்கிழார் வாக்கு மெய் விரித்து உரையும். உள்ளதை சொன்னாங்க. வந்தார், குழந்தைய பார்த்தார். 1 கொலாம் 2 கொலாம் பதிகம்பாடி எழுப்பினார். அதெல்லாம் நமக்கு இருக்கட்டும். பையன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இன்னொரு பொண்ணு மானக்கஞ்சார நாயனார்னு பேரு. மறுநா காலையில பொண்ணுக்கு கல்யாணம். பொண்ணுக்கு கூந்தல் பூமியில விழும், அவ்வளவு நீளம். உண்மையான ஒரிஜினல் கூந்தல் பூமியில விழும். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கம்பீரமா நிக்க வேண்டியது. நாள் ராத்திரி, நாளைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை ஏயர்கோன் கலிக்காமர். இன்னைக்கு நாள். இந்த பொண்ணு கம்பீரமா மகாலட்சுமி மாதிரி நிக்குது. ஒரு சிவனடியார், அவர் யாரு தெரியுமா? மாவிரதின்னு சொல்லுவாங்க. இந்த பூநூல் இருக்குல்ல, பெண்களுடைய முடியினாலே பூநூல் போடக்கூடியவர். அப்படி சில பேர். அவரு பார்த்தார், இந்த பொண்ணுடைய நீளமான முடிய பார்த்தார். ஆகா, இந்த முடி நமக்கு பூநூலுக்கு ஆகும்னார். என்ன தப்பு? இது நீளமா இருக்கு, பூநூலுக்கு இப்படி முடி கிடைச்சா தேவை. அவங்க அப்பா மானக்கஞ்சாரன் என்ன பண்ணார்? பொண்ணை ஒரு பார்வை பார்த்தார். பொண்ணு தலையை குனிஞ்சா, அப்படியே வெட்டினார், முடிய தூக்கி கொடுத்து விட்டார். நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா நம்மளை வெட்டி இருக்கும். அந்த பொண்ணு கம்முன்னு நிக்குது. ஏன்னா அப்பாவும் பொண்ணும் அப்படி வளர்க்கப்பட்டவர்கள். பெரிய ஆச்சரியம். சிவனடியார் சிவனாக மாறினார், திரும்பவும் முடி முளைத்ததுன்னு சேக்கிழார் பெரிய புராணம். இதெல்லாம் நம்பிக்கை. கடைசியா ஒன்ன சொல்றேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அதாவது 14ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம். அப்பத்தானே 15ஆம் தேதி தொடங்கும். ஒரு வாரம் முன்னால டெல்லியில லார்டு மவுண்ட் பேட்டன், ராஜகோபாலாச்சாரியார், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல் எல்லாரும் கூட்டம் போடுறாங்க. நேரு கேட்கிறார் ராஜாஜிய பார்த்து, ஆமா, சுதந்திரம் வாங்குறதா இருந்தா அது எப்படி வாங்கணும்? அது என்ன? இப்போ ஒரு வீட்டை விற்கிறதா இருந்தா சாவியை கொடுப்போம். காரை விற்கிறதா இருந்தா கார் சாவியை கொடுப்போம். காரையா தூக்கி கொடுப்போம்? இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அப்ப என்னத்தை கொடுக்கிறது? என்ன சிம்பாலிக் டெலிவரி என்ன கொடுக்கலாம்? ராஜாஜி சொல்றார், எங்க தமிழ்நாட்டுல செங்கோல்னு ஒண்ணு வச்சிருப்போம். அந்த செங்கோலைத்தான் தூக்கி கொடுப்போம். செங்கோல்னா என்ன? ராஜா கையில வச்சிருப்பார். அது நீதிக்கு அடையாளம். ராஜா நீதி வழுவினால் செங்கோல் வளைஞ்சதாக அர்த்தம். அது வளையாது. ஆனால் செங்கோல் வளைந்தது அப்படின்னு சொன்னான்னா ராஜா நீதி தவறிவிட்டான்னு அர்த்தம். பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை கொன்றதை கண்ணகி சுட்டி காட்டிய பொழுது பாண்டியனுடைய செங்கோல் வளைந்தது என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே எழுதுவார். அது மாதிரி நாங்கள் செங்கோல் வைத்திருப்போம். செங்கோலை கொடுத்தா ராஜ்யத்தை கொடுத்த மாதிரி. அப்படியா? இப்ப செங்கோலுக்கு எங்கே போறது? ராஜாஜி சொல்கிறார், நான் ஏற்பாடு செய்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தகவல் வந்தது. திருவாவடுதுறை ஆதீனம் அங்கே தகவல் கொடுத்தார். ஆதீனத்தினுடைய சுவாமிகள் மகா சந்நிதானம் வெள்ளியினாலே செங்கோல் பண்ணினார், தங்கத்தினாலே முலாம் பூசினார். தங்கம் செங்கோல் சென்னையிலே தயார் பண்ணப்பட்டது. அதை எடுத்துக்கிட்டு போறதுக்கு அந்த மடத்தினுடைய அதிபதிக்கு உடம்பு சரியில்லை. ஒரு தம்பிரான் சுவாமியை அனுப்பிச்சார். தம்பிரான் சுவாமின்னா அங்க கீழே பட்டத்தில் இருக்கவர். அவரோட திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை அருமையா நாதஸ்வரம் வாசிப்பார். அவர் மாதிரி நாதஸ்வரம் வாசிக்க ஆளே கிடையாது. அவர் இறந்த பொழுது கண்ணதாசன் பாடினார், 7 சுரத்துக்குள்ள உலகத்தை காட்டின நீ போயிட்டியே.
சரிகம பதனியோடு சாவென முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய். அப்படிப்பட்டவர் திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை, நாதஸ்வர சக்கரவர்த்தி. கூட ஒரு ஓதுவார் தம்பிரான் சுவாமி. எல்லாம் பிளேன்ல புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 10 மணி நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் 11 மணி, 11:30 மணி, 12 மணிக்கு செங்கோலை மாத்தணும். மவுண்ட் பேட்டன் செங்கோலை எடுத்து ஜவஹர்லால் நேரு கையில கொடுத்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததா அர்த்தம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஓதுவார் மைக்க வாங்கினார். தமிழ் திருமுறை திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகம் ஆரம்பிச்சிட்டார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறு ஏடை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நான் சொன்னது 2வது பாட்டு. இப்படியே 10 பாட்டு. 11ஆம் பாட்டு கடைசி முடிக்க போறார். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு அவருக்கு. கடைசி பாட்டு தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சன்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான் முறை ஆதியாய மறைஞான ஞான சம்பந்தன். அருமையான வாக்கு. தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சன்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும். அடிக்க போகுது 12. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அடிக்குது மணி. அரசாழ்வர் ஆணை நமதே, அரசாழ்வர் ஆணை நமதே, அரசாழ்வர் ஆணை நமதே. செங்கோல் மாற்றப்பட்டது. லார்டு மவுண்ட் பேட்டன் கிட்டே இருந்து ஜவஹர்லால் நேருவுக்கு செங்கோலை மாத்துற பொழுது தமிழ்நாட்டிலே திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் பாடிய அந்த கோளறு பதிகத்தை சொல்லி அரசாழ்வர் ஆணை நமது, திஸ் இஸ் மை ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். யாரு? ஞானசம்பந்த சுவாமி. அரசாழ்வர் ஆணை நமதே, ஆணை நமதே அப்படின்னு சொல்லி செங்கோலை கொடுத்தாங்களாம். இந்த செங்கோலை ஜவஹர்லால் நேருடைய வீட்டுல வாக்கிங் ஸ்டிக்னு தூக்கி வச்சு விட்டாங்க. அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. ஜவஹர்லால் நேருடைய வீடு அலகாபாத்ல, அங்கே அதை வாக்கிங் ஸ்டிக்னு வச்சு விட்டாங்களாம். இப்போ எங்களுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய மோடி ஐயா அவர்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த செங்கோலை பாராளுமன்றத்துல, இந்தியன் பார்லிமெண்ட்ல அந்த செங்கோலை வச்சுட்டார். என்ன அர்த்தம்? அரசன் நீதி வடுவக்கூடாது. நீதி வடுவினால் செங்கோல் வளையும், செங்கோல் வளைந்தால் அந்த அரசாட்சி கெட்டு போய்விடும். எல்லாரும் பக்குவமாக அந்த செங்கோலை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். செங்கோல் தான் நமக்கு ராஜா. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் செங்கோல் இருக்கும். ஆக திருமுறைகளை 2 விதமாக பார்த்தோம். ஒன்று, திருமுறை படித்தால் வாழ்க்கை சிறக்கும். 2, பெரிய புராண கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு கடவுளை நம்பி அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை சிறக்க வேண்டுமானால் சிவபெருமான் திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அடிலைடு வாழ் அன்பர்கள் ஒன்று சேர்ந்து திருவாசகம் முற்றோதல் செய்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல செய்திகளை பரப்புகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும், முக்கியமாக நம்முடைய அன்பிற்குரிய ராமநாதன் அவர்களுக்கும், அதைவிட முக்கியமாக மெல்போர்ன் கருப்பஞ்செட்டி அவர்களுக்கும்,
இதை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் உள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து 3 நாட்கள் இந்த உரை நிகழ இருக்கிறது. இன்றைக்கு சைவம், அதற்கு அடுத்த நாள் திருவாசகம் வர இருக்கிறது என்பதை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நீங்க வந்து ஒரு 50 வருஷம் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கீங்கிறதுக்கு வந்து இதை விட ஒரு பெரிய சான்று கிடையாது. ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு பேச கொடுத்தோம்னா கரெக்டா 1 நிமிஷம் கூட அதிகமாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாம கரெக்டா அந்த இதை பேசி, அதுவும் வந்து எங்களுக்கு அந்த நேரம் வந்து எப்படி போணுச்சுங்கிறதே வந்து ஒரு அதான் ஒரு சூழ்நிலையில நல்லா அது ஒரு கதை, அவ்வளவு ஒரு கதை வடிவமா அந்த கதைகளை எடுத்துட்டு போயிட்டு, அதுவும் அந்த டாபிக் ஏத்தாப்புல என்னென்ன சூட்டபிளா இருக்குமோ அதை மேற்கோள் காட்டி எங்களை வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா இது பண்ணினீங்க. ஆரம்பத்துல இந்த திருவாசகம் படிச்சா என்னெல்லாம் வாழ்க்கைக்கு கிடைக்குங்கிறத சொன்னீங்க. முக்கியமா வந்து நம்ம சமயம் வந்து பெண்களை வந்து எவ்வளவு பெருமைப்படுத்துதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அது போக நம்ம வந்து எவ்வளவு ஒரு பொது கண்ணோட்டத்தோட இருக்கணும், பசி தீர்க்கிறதுல வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான இது இருக்குது, சிவனடியார்களுக்குள்ள சாதி கிடையாதுன்னு சொல்லி சொன்னீங்க. உணவளிப்பது, பசி தீர்ப்பது, அதோட வந்து நமக்குள்ள வந்து இறைவன் இருக்கிறான், அதுதான் வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து வணங்கியில வந்து இது பண்றோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. பிள்ளைகள் வளர்க்கறதுக்கு எவ்வளவு முக்கியமா வந்து சைவ சமயம் வந்து உதவுதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது இந்த ஒரு காலகட்டத்துக்கும் சைவம் வந்து எவ்வளவு ஒரு ஏற்புடைய சமயம், அது வந்து எவ்வளவு கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து செல்லுது, அதை தொடர்ந்து நம்ம படிக்கிறதுனால எவ்வளவு பயன்கள் இருக்குதுங்கிறத வந்து நீங்க வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரத்துல எங்களுக்கு வந்து அந்த நேரம் போறதே தெரியாம ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதுக்காக எங்களுடைய பெரிய பெரிய நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இது வந்து இப்ப நாளைக்கு வந்து நீங்க தொடர்ந்து பேச போறீங்க. நாளைய தலைப்பு வந்து நானேயோ தவம் செய்தேன்னு வந்து இந்த மாணிக்கவாசகருடைய திருவாசகம். நீங்க வந்து ஆரம்பமே நம்மளோட வந்து திருவாசகத்தை வச்சு நல்ல பிரமாதமா நீங்க வந்து இன்னைக்கு சொன்னீங்க என்னெல்லாம் படிச்சா திருவாசகத்துல இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி. நாளைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து திருவாசகம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்க மூலமா நமக்கு கிடைக்க போகுது ஐயா. அதனால தொடர்ந்து எல்லாருமே வந்து ஒரு 100 பேர் இன்னைக்கு வந்து ஒரு 100 பேர் வந்து இந்த ஒரு உரையாடல்ல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க ஐயா. உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஆஸ்திரேலியால பல இடங்கள், அது போல அமெரிக்கால இருந்தும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால வந்து இப்ப உங்களுடைய பணி வந்து சிறக்கிறதுக்கு எல்லா ஊர்லயுமே வந்து இதை வந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அது வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதோட உங்க கருப்பு மெல்பர்ன்ல இருந்து வந்து அவங்க வந்து சிறப்பா வந்து உங்களோட பேசி இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் நன்றி ஐயா. ஸோ நம்ம வந்து இந்த இறைவாழ்த்து சொல்லி இந்த இதை முடிப்போம். நாளைக்கு வந்து திருப்பி அதே மாதிரி 6:45 மணிக்கு அட்லைட் டைம். ப்ளீஸ் நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். உங்களுக்கு தெரியாதவங்ககிட்டையும் தெரிஞ்சவங்களுக்கும் வந்து இதை வந்து எடுத்து செல்லணும். தயவு செய்து இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணுங்க. இந்த லிங்க் அனுப்புங்க. இதே லிங்க் தான் நாளைக்கும் 6:45 PM அட்லைட் டைம் நம்ம திருப்பி நம்ம கலந்துக்கலாம். ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட். நீங்க எல்லாருமே வந்து திருப்பி கலந்துக்குங்க. நன்றி. வான்முகில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான் நற்றபம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆரிது தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம வந்து திருப்பி நாளைக்கு இந்த இதுல கலந்துக்குவோம் ஐயா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருமே. நன்றி. தேங்க்யூ. குட் நைட். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி அண்ணா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா.
திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. நன்றி அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னோட பேரு சித்து. நன்றிங்க ஐயா. சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. உஷாராணி ரொம்ப நன்றி ஐயா. சிவாய நம. ரொம்ப நன்றி. சிவாய நம. சொல்வேந்தருக்கு நன்றி. சிவா சிவா சிவா. என்ன பண்ணுவோம்? நன்றி. நாளை பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஐயா. உங்க சன்னுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவங்க தான் உதவி செஞ்சு எல்லாம் பண்ணி அவர்தான் தந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. பக்கத்துல வா ஓகேவா? நல்லது. தேங்க்யூ. அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லைன்னா எனக்கு காரணம் தெரியும். இல்லாட்டி நீங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஏன்னா மதுரையில இருந்து ரொம்ப சிரமமா இருந்தது. நமக்கு பேசத்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஐயா அதுதான் ஐயா. அதுதான் எங்களுக்கு வேணும் ஐயா. அதுதான். நன்றி. முருகா முருகா. நல்லது ஐயா. நாளைக்கு சந்திப்போம் ஐயா. தேங்க்யூ. நல்லது. சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நல்லது.